அவர்களுடைய பிறப்பை முதலில் நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த பிறப்பை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் பரவலான முஸ்லிம் சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 பிறந்தார்கள் என்று பரவலாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இந்திய அளவிலேயும் கூட இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ரபீஉல் அவ்வல் பிறை 12. இந்த 12 தான் அவங்க பிறந்தாங்க என்ற அடிப்படையில் மீலாது விழாக்கள் நடத்தப்படுகிறது, மௌலூதுகள் ஓதப்படுகிறது. 12 அவங்க பிறந்தாங்க நினைச்சிட்டு 12 மௌலூது என்று ஒரு கணக்கு வைத்து கூட ஓதி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் எது, பிறந்த மாதம் எது, பிறந்த தேதி எது, இதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது எப்ப? அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க எப்போது ஞாபகத்தில் வச்சிருக்கணும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய காலம், அதனுடைய சரித்திரங்கள் எல்லாம் மொழியாக வரையறுக்கப்பட்டிருக்கிற காலம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப எத்தனாவது ஆண்டு நடக்குதுன்னு கேட்டோம்னா 1998 ஆண்டு நடக்குது என்று சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல 99வது ஆண்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1998வது ஆண்டு நடக்கும் நம்ம சொல்றோமே, இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்பில் இருந்து, இயேசுநாதருடைய பிறப்பில் இருந்து இந்த வரலாறு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இயேசுநாதருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு உலகமா இதாய்ப்படி வருஷம் சொன்னாலே கிபி தான். வேற எத்தனை விதமான ஆண்டுகள் உலகத்துல இருந்து ஒரு காலத்துல அதையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இன்றைக்கு கிபின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ இயேசுநாதருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்ட வருஷம் தான் உலகம் பூரா மேல வந்து நிற்குது. ஆனா அன்றைக்கு அவ்வளவு ரசூலுல்லாஹி காலத்துக்கு நீங்க போக வேண்டியதில்லை. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தா கூட இந்த கிபி எல்லாம் யாரும் தெரியாது. கிபி அடிப்படையாக கொண்டு உலகம் பூரா இயங்கிட்டு இருக்கிறது. அது வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தை உலகம் எல்லாம் வந்த பிறகு, கிறிஸ்தவர்களுடைய ஆளுகைகள் வந்த பிறகு அவன் பேசக்கூடிய ஆங்கில மொழி உலக மொழியாக மாறியது. ஏன்னா பாதிக்கு மேற்பட்ட உலகத்தை ஆய்வு செஞ்சான் ஆயுத வளர்த்த வைத்து. அந்த அடிப்படையில் அவனுடைய மொழி உலகம் கூட ஆங்கில மொழி ஆதிக்கம் செலுத்தி இன்னைக்கு கூட உலக அளவு நம்ம தொடர்பு கொள்வதாக இருந்தால் ஆங்கிலத்தை தான் தொடர்பு கொள்ளணும். வேற நாடு நம்ம போறதா இருந்தால் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் என்ற அளவுக்கு இந்த ஆங்கிலம் அகில உலகத்திற்கு ஒரு பொது மொழி மாதிரி ஆகியிருக்கு. அதே மாதிரி வருஷத்தை கணக்கிடுவதாக இருந்தா எதை அடிப்படையாக சொல்லுவோமோ கிறிஸ்துவனுடைய அடிப்படையாக கொண்டு 98 வருஷம் போது இதுதான் முஸ்லிம்கள் உட்பட, இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்கள் உட்பட, ஒரு நாட்டிகர்கள் உட்பட எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஆண்டு என்னன்னா கிறிஸ்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஆண்டுதான். இதுவும் இந்த வெள்ளையர்கள் ஆளுகையின் போது, ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தின் போது வந்தது. எந்த அளவுக்கு போச்சுன்னா உலகத்துல கூட அவன் தான் ஆதிக்கம் செஞ்சுக்கிறான். டாலர் தான் நம்ம நாட்டில் போய் இல்லையா, வெளிநாட்டுக்கு போறான்னா டாலரை மாத்திட்டு தான் போகணும். அது உலகத்தில் அவனுடைய ஆதிக்கம், மொழிகள் அவனுடைய ஆதிக்கம், ஆண்டுகளை குறிப்பிடுவது, கருத்துக்களை நிர்ணயிக்கிறது அவனுடைய ஆதிக்கம் சொல்லி இன்றைக்கு எப்படி நிலைமை. இந்த நிலைமையை வச்சு நீங்க காணக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்துல இந்த கிபிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க பிறந்தாங்கல்ல, பிறந்த காலத்தை கிபின்னு ஒரு வருஷம் எல்லா பொருத்தையும் அமுல்ல இருக்கணும்னா கரெக்டா கிபி இத்தனை வருஷம் இத்தனை தேதி இத்தனை மாசம் தெளிவா வரலாறு எழுதப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய காலத்துல வரலாறு எப்படி இருந்தது என்று கேட்டால் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான வரலாறு வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுங்க, வள்ளுவர் ஆண்டுன்னு ஒரு ஆண்டு வச்சிருந்தான். ஒரு காலத்துல வள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி வச்சிருந்தான். இது மாதிரி ஒவ்வொரு பகுதியில முக்கியமான பிரமுகர்கள், முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான ஒரு விபத்துகள், முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான சமாச்சாரங்கள் நடந்திருக்கும் சொன்னா அதுல இருந்து வருஷத்துக்கு
அரபியத்தை என்ன செஞ்சோம்னா வருஷத்தை குறிப்பிடுறதுக்கு கிபியை சொல்லக்கூடிய வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடையாது. அவங்க பிறக்கிற காலத்திலையும் கிடையாது, அவங்க மரணிக்கிற காலம் கிடையாது, குருத்துவ இப்படியாக கிடையாது. வேற என்ன இருந்துச்சு? 12 மாதங்கள் இருந்துச்சு. இது இந்த வருஷத்துடைய முகரம், இது அந்த வருஷத்துடைய முகரம் வேறுபடுத்தி காட்டுவதற்கு அவனிடத்தில் எந்த ஒரு சட்டமும் அரசியல் கிடையாது, அன்றைக்கு கிடையாது. வேற எப்படி விருப்பம் தெரியுமா? எதையாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி போன வருஷத்துக்கு சாப்பாடு இப்படிதான் சொல்லுவோம். அதாவது 1998 சாப்பாடு, 97 உள்ள சாப்பாடு, 96 உள்ள சாப்பாடு சொல்ல மாட்டான். அவன் எந்த அளவுக்கு சொல்லுவான்னா ஒரு 4 வருஷத்துக்குள்ள ஒரு மனிதன் வந்து வரலாறு பேசுவான். அதான் அவனுக்கு தேவை. இது சட்டத்தை விட்டாடு தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி தேவைப்படும். நமக்கு என்ன தேவை? ஒரு 3-4 வருஷத்துடைய சமாச்சாரம் தேவை. அப்ப ஜனவரி சொன்ன எந்த ஜனவரிப்பா? போன வருஷம் ஜனவரி. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜனவரி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி, ஒரு கடவுள் தான் 2 வருடம் கழித்து ஜனவரி தரவேன்னு சொல்லிக்கிறோம். 1998 எழுத மாட்டான், 99 எழுத மாட்டான். இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து சரித்திரம் இருந்தது. வேற ஒரு பொதுவான ஒரு அம்சம் அரபியர்கள் கூட இருந்ததில்லை. அரபியர்கள் கூட இப்ராஹிம் நபியிலிருந்து சரித்திரத்தை வச்சிருந்தாங்க, அப்படி வச்சிருக்காரு. அவங்க என்ன செய்வாங்க கேட்டா, அரபியர்களுக்குள்ள இருந்து பாருங்களேன், அவங்களுடைய அரபு சமூகத்துல முக்கியமான சில நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. ஒண்ணு அந்த யானைப்பட சமூகங்கள் காலத்துள்ளாக அழிக்க வந்தான். அது அல்லாஹ்வுக்குள்ளாக அதை காப்பாற்றிட்டாங்கிறது வந்து அது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டுல பிறந்தாங்களோ அந்த ஆண்டு சம்பவம் நடக்குது, பிறகு கொஞ்சம் முன்னாடி. அதை மருத்துவத்தை எப்படி வச்சுக்குவாங்கன்னா, இந்த யானை ஆண்டு தான் அடிப்படையா வச்சுக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்கள் வச்சுக்குவாங்க, இந்த யானை படம் வந்துச்சு அதுல 3 வருஷம் கழிச்சு, இந்த யானை படம் வந்துச்சுல அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த யானை படம் வந்துச்சு அது 4 வருஷத்துக்கு செஞ்சு இதான் அவன் இருந்து கலக்கும். அது முந்தைய பழைய பாரம்பரியமான எதுவும் சொல்றது இல்லை. இந்த யானை படம் கொஞ்சம் முடிஞ்சவங்க அதுக்கப்புறம் சில யுத்தங்கள் நடந்துச்சு அரபியர்களுக்கு அரபியமான சமுதாயங்களுக்கு மத்தியில. அப்புறம் என்ன பண்ணா யானை உதாரணத்துக்கு இந்த விஜாரம் யுத்தம் நடந்துல அந்த வருஷம் அது 2 வருஷத்துக்கு கழிச்சு இப்படி பேச ஆரம்பிச்சான். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்க என்பதை மாசத்தை வேண்டா சொல்ல முடியுங்க தவிர வருஷத்தை சொல்ல முடியல. நீங்க எந்த கிதாபை பற்றி பார்த்தாலும் சரி வருஷத்தை யூஸ் பண்ண பயன்படுத்துற வழக்கம் கிடையாது. வருஷம் சமுதாயத்துல பேசப்பட்டாதானே இந்த வருஷம் பிறந்தாங்கன்னு சொல்ல முடியும். வருஷம்தே அவங்கள ஒன்றும் கிடையாது, அரபியர்கள்டையும் கிடையாது, அங்கே உலகத்திலையும் கிடையாது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அது 2 வருஷத்துக்கு பிறகு, அது 3 வருஷத்துக்கு முந்தி அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம என்ன செய்யலாம், ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு காவல் நடந்துச்சு, இப்படி 98 99 ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம எப்படி பேசிக்குவோம்? கோயம்புத்தூர் கவர்மெண்ட்ல அந்த வருஷம் தான் நான் பிறந்தேன், கோயம்புத்தூர் கவர்மெண்ட்ல அது 3 வருஷத்துக்கு மேல மூடப்படுறது அப்படின்னு எல்லாருக்கும் எந்த சம்பவம் தெரியுமோ அதை சொல்லி அதுக்கு முந்தி அதுக்கு தெரிஞ்சு இதான் சரித்திரமாக உலகமா இருந்துச்சு. எங்க உலகமா ஆட்சி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்னாடி இருக்கோ இல்லை பின்னாடி வா எல்லாத்தையும் அனுபவம் ஆகிவிட்டாங்க. எவ்வளவு பிரமையாக கீழோடு போட்டுக்க ஏற்று ஒன்று இருந்தாலும் அவரை வச்சு அழைக்கணும்னு ஆகிவிட்டாங்க, கீழும் கிபின்னு ஆகிவிட்டாங்க. அப்ப இருக்கிற விவரம் நம்ம சொல்றது கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி இத்தனை ஆண்டு பிறந்தாங்க யாராவது அடிச்சுன்னு சொல்ல முடியாது. 200 பிறகுதான் பிறந்தாங்க, வேற சந்தேகம் கிடையாது. அந்த வருடத்தை சொல்லக்கூடிய வழக்கம் அன்றைக்கு இல்லை, அரபு சமுதாயத்தில் இல்லை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப பிறந்தார்கள் என்ற வருடத்தை எந்த குர்ஆனுடைய வசனத்திலையும் நம்மளால பார்க்க முடியாது, எந்த ஹதீஸ் நூல்களிலும் அந்த வருடத்தை நம்மளால பார்க்க முடியாது. கிபி இத்தனை வருடத்தில் பிறந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எப்படி தீர்மானிக்கிறோம், எல்லாத்தையுமே ஆதாரத்தை நம்ம ஆய்வு செய்யணும். அதுதான் இந்த விவரத்தை சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கும் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு அறிவிப்பு இருக்குது. அது எந்த வருஷத்துல ரபீஉல் அவ்வல் மாதம் இல்ல, 570 580 590 அது இல்லை. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருஷம் பிறந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதா? முடியும். எப்படி முடியும்னா, இப்ப
இல்லாம இருக்கிற ஒரு நிலைமையை கவனித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல முஸ்லிம்களுக்கு ஒரு வருத்தத்தை உண்டாக்கி ஆகணும். நம்ம தான் உலகத்துக்கு முன்னாடிங்க, நம்மளை பார்த்துதான் இந்த உலகளாவே வருத்தம் எல்லாரும் உண்டாக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் இவன் மேல போயிட்டான், அவ்வளவுதான். முதல்ல ஹிஜ்ரிங்கிற ஒரு வருத்தத்தை உமர் ஆட்சியில் உண்டாக்குறாங்க. அப்ப நமக்கு ஒரு ஆண்டு இருக்கிறேன், ஷாபான் மாதம் தான் எந்த ஷாபான் மாதம் அது நமக்கு தெரியணும், ரமலான் மாதம் தான் எந்த வருஷத்து ரமலான் அது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆட்சி நடக்கும்போது அவங்க ஆட்சி வரைக்கும் அவங்க எது வருஷம் எல்லாம் வாங்கிக்கணும். ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது அவங்களுக்கு வரலாறு கிடையாது, அதாவது வருஷங்கள் கிடையாது. ரசூலுல்லாஹ் பிறந்து வஃபாத்தான வரைக்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு வருடத்தை சொல்லக்கூடிய வழக்கம் கிடையாது. அபூபக்கர் ஆட்சி காலத்திலேயும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரமலான் ஒரு எந்த ரமலான், இந்த வருஷத்து ரமலானா, போன வருஷத்து ரமலானா, 10 வருஷத்துக்கு முன்ன ரமலானா, 10 வருஷத்துக்கு ரமலானா, இப்படி ஒரு குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக நம்ம ஒரு வருஷத்தை செய்வோம், குறிப்போம் இஸ்லாமிய வருஷத்தை உண்டாக்குறது நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யறாங்க. ஆலோசனை செய்யும் பொழுது எதுல இருந்து வருஷத்தை துவக்கலாம் முயற்சி வருது. சில பேர் ரசூலுல்லாஹ் பிறந்ததிலிருந்து துவக்கணும், சில பேர் என்ன செய்யறாங்க அந்த நபியானாங்கல்ல அதுல இருந்து துவக்கிக்குவோம், சில பேர் என்ன பண்ணாங்க ஹிஜ்ரத் பண்ணாங்க ரசூலுல்லாஹ் அதுல இருந்து வருஷத்தை ஆரம்பிக்குவோம். எப்ப ஹிஜ்ரத் போனாங்களோ ஏன்னா வருஷம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறதா இருந்தா முதல் வருஷம் எதுவும் முடிவு பண்ணணும்ல, முதல் வருஷமாக ஒரு வருஷத்தை முடிவு பண்ணணும். எந்த வருஷத்தை வர்ஷா எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற ஆலோசனை செய்யும் பொழுது அவங்க நபியா ஆனாங்கல்ல ரசூலுல்லாஹ் சொன்னோம், அதை முதல் வருஷம் எடுத்துக்கொள்வோம். சில பேர் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கல்ல அந்த வருஷத்தை முதல் வருஷமா எடுத்துக்கொள்வோம் கொஞ்சம் பேர். இன்னும் கொஞ்சம் பேரு இஸ்லாமிய வரலாற்று ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்துவது இந்த ஹிஜ்ரத் என்ற பயணம். மக்காவுடன் மதீனாவுக்கு வருத்தப்பட்டு வந்திருக்கவில்லை என்று சொன்னால் ஒரு ஆட்சி உண்டாயிருக்காரு, ஐயா உலகத்திற்கும் இந்த மார்க்கம் பரவி இருக்காது. அந்த ஒரு வாய்ப்பை தந்து ஹிஜ்ரத் என்ற பயணம் ஒரு அடித்தளத்தை அமைத்து தந்துச்சு. அதனால ஹிஜ்ரத் பயணத்தை நம்ம என்ன செய்வோம், வரலாறுக்கு அடிப்படை எடுத்துக்கொள்வோம்னு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொண்டார்கள். யாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பிறந்ததிலிருந்து ஆரம்பிக்க வேணாம், ரசூலுல்லாஹ் நபி ஆனாங்க அதுல இருந்து ஆரம்பிக்க வேணாம், அவங்க மூத்தா போனாங்கல்ல அதுல இருந்து வருஷத்தை ஆரம்பிக்க வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு அபூபக்கர் சேர்ந்து போனாங்களோ அதை நம்முடைய இஸ்லாமிய வரலாறு முதல் வருடம் என்று வைத்துக் கொள்வோம். அது முடிவு பண்றாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல முதல் வருஷம் எதை எடுக்கணும், ரசூலுல்லாஹ் பிறந்தது முதல் வருஷம் இல்ல, ரசூலுல்லாஹ் நபியா போனாங்களே அதுவும் முதல் வருஷம் இல்ல, அவங்க மூத்தா போனாங்கல்ல அதுவும் முதல் வருஷம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களோ அந்த ஆண்டை இஸ்லாமிய வரலாறுக்கு முதல் வருடமாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தீர்மானிக்கிறாங்க. இந்த உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு ரசூலுல்லாஹ் மொழிக்கு பழகுனவங்க, அவங்களுக்கு எப்ப ரசூலுல்லாஹ் எதிர்ப்பு போனாங்கன்னு தெரியும், எதிர்ப்பு போனாலும் தெரியும். அந்த அடிப்படையில அவங்க அந்த 1வது ஆண்டு முடிவு பண்ணாங்கல்ல, அப்படி முடிவு பண்ணப்பட்டு ஹிஜ்ரத்துல இந்த வருஷத்தை துவங்கி இன்றைக்கு 1419 வருஷம் ஆகுது. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷம் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இப்ப கிபியில பிறந்ததும் ஆனது கிடையாது, இன்னும் ரசூலுல்லாஹ் எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போனாங்கல்ல அது ரெக்கார்ட் ஆகியாச்சு, அது முதல் வருஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்யக்கூடிய நேரத்தில் 16 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஹிஜ்ரி 16வது ஆண்டு தீர்மானிக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு பிறகு அவங்க ஆட்சிக்கும் போது இது ஹிஜ்ரி 16வது ஆண்டு, 15 வருஷம் முந்தைய ஹிஜ்ரத்துக்கு போனாங்க ரசூலுல்லாஹ். இப்போது நாம் இருக்கக்கூடிய ஆண்டுக்கு 16வது ஆண்டு முடிவு பண்றாங்க. அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு பண்ணி இப்ப ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டு வருது, 1998 தெரியாது. நம்ம எந்த கேட்டா 1998 தெரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஆண்டு என்று எதை முஸ்லிம் உம்மத் ஏற்றுக் கொண்டிருக்கிறோமோ அது நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஹிஜ்ரத்து போய் 1419 வருஷம் ஆச்சு. ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டு, 1419வது ஆண்டு நாம இருக்கிறோம். இப்ப அதே ஆவணம் இப்ப நமக்கு இந்த வரலாறு நம்ம கையில இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்
பிறந்த ஆண்டு கையில் இல்லாட்டால் கூட ஹிஜ்ரத்து போனாங்கல்ல அந்த ஆண்டு நம்ம கையில் இருந்தாக இருக்கு. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வயசுல ஹிஜ்ரத்துக்கு போனாங்க இருக்காங்க தனியா. ஹிஜ்ரத்துக்கு தனி இருக்காங்க இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசுல ஹிஜ்ரத்துக்கு போனாங்க? 40 வயசுல நபியானாங்க. 53 வயசு வரைக்கும் மக்காவுல இருந்தாங்க. 13 வருஷம் 13 வருஷம் நாடி வாங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க 53வது வயசுல. அப்ப 53வது வயசுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போயிருக்காங்க. அப்ப 1419 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. அடுத்து 53 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. முடிஞ்சத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்க என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணு 1419 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. இருக்காங்க அந்த சம்பவத்துக்கு எத்தனை வருஷம் முன்னாடி பிறந்தாங்க? 53 வருஷம். கூட்ட நன்மையே 1419 பிளஸ் 53 சொல்றது 1472. 1472 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். இன்னைக்கு தேவையில இருந்து வருஷத்தை கண்டுபிடிக்க 1472 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரிகள் 50 அமைப்பு சேர்த்துருங்க. ஹிஜ்ரி ஆண்டு வந்து 53 வருஷம் சேர்த்துக்கணும். சேர்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷம் இருக்கும். அப்ப 1472 வருடங்களுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். சரியா? சரி, இது என்ன வருடம்? இது இந்த வருடம் என்ன? இந்த வருடத்துக்கு சரியா வரலாம்? இது சரியா வராது. ஏன்னு கேட்டா நம்ம சந்திரனை அடிப்படையாக கொண்ட ஆண்டுக்கும் சூரியனை அடிப்படையாக கொண்ட ஆண்டுக்கும் மத்தியில 10, 11, 12 நாட்கள் வித்தியாசம் இருக்கு. அவனுக்கு 365 நாள். இங்கிலீஷ் கணக்குல ஜனவரி பிப்ரவரி கணக்குல பாத்தீங்கன்னா 365 நாள் இருக்கு. 365 நாள் வைங்களேன். 4 வருஷத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கணும். 360 சேர்த்துக்குவாங்க. 365 நாள் இருக்கிறது. இதுக்கு இப்ப நம்ம இங்கிலீஷ் வருடம் பிபி அந்த வருடத்துல விதை கணக்குப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு 365 வராது. 360 60 வராது. ஏன்னா ஒரு மாசம் அரபி மாசம் 30 தாண்டாது தேதி. விதை தேதியத்துல 33வது தேதிங்களா? இல்ல, 30 தாண்டாது. 29 குறையாது. அப்ப சில மாசம் 30, சில மாசம் 29 இப்படிதான் கணக்கு பண்ணணும். ஒரு வருஷத்துல 29 கொண்டு 5 வந்துடும், 29 கொண்டு 7 வந்துடும், 30 கொண்டு 7 வரும் சமயத்துல இந்த வித்தியாசத்தின் அடிப்படையில குறைந்தது 10, கூடுதல் 12 நாட்கள் வித்தியாசப்படும். அதாவது நம்ம விஜய ஆண்டுக்கும் வந்து இங்கிலீஷுடைய வருடம் சொல்றேன் அதுக்கு மத்தியில ஒரு வருஷத்துக்கு வந்து இப்ப இந்த வருஷம் இருக்குங்க. இந்த வருஷம் 1419. அப்ப 1419 சொன்னா 1/1/1419 புரிஞ்சுக்கங்க. இந்த 1/1/1419க்கும் 1/1/1420 எடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேதியில் 1200 பாத்தீங்கன்னா சரியா 10 நாள் வித்தியாசம் வரும். இந்த வருஷத்துக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா 11 நாள் வித்தியாசம் வரும். அதுக்கு முன்ன வருஷம் பாத்தீங்கன்னா 12 நாள் வித்தியாசம் வரும். 21 வருஷம் பாத்தீங்கன்னா 10 நாள் வித்தியாசம் வரும். இப்படி நான் 10 வருஷம் கணக்கு பண்ணி பார்த்த வகையில 10 நாள் 11 நாள் 12 நாள் சராசரிக்கு 11 நாள் வச்சுக்கணும். சில வருடங்கள்ல இங்கிலீஷ் வருஷத்துக்கு அரபி வருஷத்துக்கு 10 நாள் வித்தியாசம், சில வருடங்கள்ல 12 நாள் வித்தியாசம், சில வருடங்கள்ல 11 நாள் வித்தியாசம். ஆவரேஜா பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எவ்வளவு ஆச்சு? வருஷம் ஒண்ணுக்கு இங்கிலீஷ் வருஷத்தை கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு. இப்ப 1419 இருக்காங்க எதிர்ப்பு அது இது என்ன 1419 365 நாளை கொண்ட வருஷத்துல இல்லை. இந்த 1419 355 நாளை கொண்ட வருஷத்துக்கு தான் அந்த கணக்கு. எதிரி வருஷம் தான் அதான் அர்த்தம். பயன் நடந்தவங்களே அப்ப 1419 நம்ம சொன்னாலும் அதுக்கு மேல பிளஸ் 53 சேர்த்தாலும் இந்த வருஷங்கள் எல்லாம் 355 நாட்களை கொண்ட அல்லது 354 நாட்களை கொண்ட வருடங்கள் தான். சில நேரத்தில் 353 நாட்களை கொண்ட வருடங்கள், சில வருடத்தில் 353 நாள் வரும். அதாவது 30 நாள் எத்தனை வருடங்கள் பொறுத்தது மாறும். விலை இருக்குல்ல, விலை 30 நாட்கள் அதிகமா போச்சுன்னா 10 நாள் வித்தியாசம் ரெண்டுக்கும். 29 பேரை அதிகமா போச்சுன்னா வருஷத்துல 12 நாள் டிஃபரன்ஸ் வந்துடும் இங்கிலீஷ் வருஷத்துக்கும் இந்த ஹிந்தி வருஷத்துக்கும் மத்தியில. அப்ப இதை எப்படி நம்ம முடிவு பண்றோம்னு கேட்டா
அப்ப ஆவரேஜா 11 நாள் போடுங்க. 1472 வருஷம் வந்துல 1472 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 13 நாள் சேருங்க, பெருக்கி பாருங்க. 1000 அவ்வளவு நாள் பெருக்கி பார்த்ததுல இங்கிலீஷ் வருஷம் இருக்கிறது கரெக்டா கொடுக்குறீங்க. 1472 வருஷத்தை வருஷத்துக்கு 11 நாள் என்ற அடிப்படையில் பெருக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வருது? பெருக்கி பார்த்துக்காரே 1472 இந்த 11 16,192 நாட்களை 365 மறுத்துருங்க. எத்தனை வருஷம் போட்டு பாருங்க. 367 ஆகாது, 355 வரும். அந்த காலத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 1472 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் கூடி போயிருக்குன்னா 45 வருஷம் கூடி இருக்குல்ல கலைக்கணும். இங்கிலீஷ் வருஷத்துக்கும் இங்கிலீஷினுடைய ஒரு வருஷத்துக்கும் ஹிந்தியுடைய ஒரு வருஷத்துக்கு 10 நாள் 11 நாள் வித்தியாசம் வரும் என்று சொன்னால் 1472 வருஷத்தை கலந்துருக்கோம்ல, இதுக்கு எத்தனை வித்தியாசம் வரும் கேட்டா 45 வருஷம் வித்தியாசம் வரும். 45 வருஷம் வித்தியாசம் வருது. அப்ப பிளஸ் 45 சேருங்க. 1419 பிளஸ் 53 பிளஸ் 45 அதாவது 1419 ஹிஜ்ரிக்கு முன்னாடி 53 டிஃபரன்ஸ் வருதுல. இந்த வருஷத்தை 1517 இந்த 1517 வந்து 1990 கிடைங்க. இங்கிலீஷ் வருஷம் கிடைக்கணும். இப்ப நடக்கிற வருஷத்துல 1990 பிறந்தது கிபி கணக்கு சொல்றாங்க. அது 571 வரும். அது நீங்க கணக்கு பார்க்க கொடுக்குறீங்களா? கணக்கு போட்டு பார்க்கணும். புரிஞ்சு வச்சிருக்கிறேன். நீங்க ரொம்ப பாத்துறீங்க. அதாவது 1419 53 1927 வந்து இங்கிலீஷ் கணக்கு 19 அவ்வளவுதான்.
இங்கிலீஷ் கணக்குல இவ்வளவு கணக்கு இங்கிலீஷ் கணக்கு பார்க்கறோம்ல, இந்த கணக்கு கிபி கணக்கு பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1427 வருஷம் ஆகுது. ஹிஜ்ரி கணக்குல பாத்தீங்கன்னா 1472 வருஷம் ஆகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து பிறை கணக்குல வருஷத்தை சொல்றதா இருந்தா 1472 வருஷம் ஆகுது. இங்கிலீஷ் கணக்குல சொல்லுங்கன்னா 1427 வருஷம் ஆகுது. அதனால அதாவது அப்ப 1427 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிபி 574 பிறகு ஆண்டு ஆரம்பியாங்க. இந்த கணக்கு பிரகாரம் 570வது ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ஆண்டு முடிவு பண்ணிட்டோம். தகுந்த ஆதாரத்தோட விளங்கி முடிவு பண்றீங்க. சும்மா ஒன்று புத்தாந்தத்தோட முடிவு பண்ணல. 573 நம்ம முடிவு பண்றது இருக்கிற தகுந்த கணக்குகளை போட்டு எதற்கெல்லாம் இந்த எவிடன்ஸ் இருக்குதோ அதை வச்சுதான் அந்த முடிவுக்கு வரும். இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதுல எப்ப பிறந்தாங்கன்னு கேட்டா ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க. அதுக்கு அதிகம் இருக்குது. ரபியுல் அவ்வல்ல எப்ப பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ரபியுல் அவ்வல் 12 பிறந்தார்கள் வந்து இப்னு அப்துல் பர்ர் வாகிதி 2 வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 8 பிறந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி இப்னு ஹஸ்ம், மாலிக் இமாம், புகையிலே, யூனுஸ் இப்னு யஸீத் போன்ற பெரிய அறிஞர்கள்லாம் பிறகு 8 பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்னு தஹியா, ஷுஅபி போன்ற இமாம்கள் எல்லாம் பிற 10 பிறந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரபியுல் அவ்வல் விட்டுறாங்க, பிற 10ங்கிறாங்க. இப்னு இஸ்ஹாக்ங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து அவர் 12 எழுதுறாரு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எல்லாம் 18 சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் போய் 18 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த 18 ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்பதுதான் பெரும்பான்மையான கருத்தும் பெரும்பாலான மக்களுக்கு அறிமுகமான கருத்தும் வந்து ஹிஜ்ரி 700 எழுதப்பட்ட விதாயா நிகாயா போன்ற பெரிய நூல்கள் எல்லாம் இதான் வந்து பிரபலமான கருத்து சொல்றாங்க. இந்த காலத்துல 18 பரவாயில்ல இருக்குது. அதுக்கப்புறம் ஷியாக்கள் சில பேர் வந்து சில அறிஞர்கள் 17 ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கிறாங்க. அபூ ராபிங்கிற ஒரு அறிஞர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 22 பிறந்தாங்கிறாங்க. அதாவது வருஷத்தையும் உங்களுக்கு தெரியல, சமாதான கண்டுபிடிக்க இருக்கு. வருஷத்தையும் 573 தகுந்த சான்றுகளை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா வந்து அந்த கிழமை சொல்றாங்கல்ல, அந்த தேதிய என்னென்ன தேதி வருது பாருங்க. 12 சில பேரு, 8 சில பேரு, 8 ரபியுல் அவ்வல் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 12 சில பேர் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 8 சில பேர் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 10, ரபியுல் அவ்வல் 18, ரபியுல் அவ்வல் 17, ரபியுல் அவ்வல் 22. 6 கருத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுக்கு 6 கருத்துகள் இருக்குங்க. இந்த 6 கருத்துல கண்ணை மூடிக்கிட்டு அடிச்சு சொல்லலாம் ரபியுல் அவ்வல் 12 கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்க எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அந்த வழக்கமா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ, 12 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு சொல்றோம்ல, அது சரியான்னு பார்த்தா நிச்சயமா தவறு. எப்படி தவறுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, மா ஸௌமுல் இத்னைன், திங்கட்கிழமை நோன்பு வைப்பதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை நான் பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த 571வது வருஷத்துல கிபில அந்த ரபியுல் அவ்வல் 12 அன்னைக்கு திங்கட்கிழமை வாங்க. திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் பிறந்த கன்ஃபார்ம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினால சொல்றாங்க, திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறத பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது திங்கட்கிழமை நான் பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. நோன்பு வைக்கிறாங்க, நான் பிறந்த நாள், நான் நபியான நாள், நாலு சேர்த்து சொல்றாங்க. அது அந்த இடத்துல அதை ஆய்வு பண்ணிக்கிறோம். முக்கியமா நம்ம இப்ப தெரிஞ்சது பிறந்த நாள் திங்கட்கிழமை நாள். ரபியுல் அவ்வல் கன்ஃபார்ம். கிழமை என்னவா இருக்கானே, கண்டிப்பா ரபியுல் அவ்வல் சொன்னா திங்கட்கிழமையா தான் இருக்கணும். அப்ப திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னு சொல்லும் பொழுது 12 வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 விதமான காலங்கள் இருக்கு. எல்லா காலத்தையும் 571 வரைக்கும் நம்ம வரைச்சு பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் அடிப்படையில் எல்லாம் கிடைக்க முடியுது. அந்த கம்ப்யூட்டர் நிர்வாகத்தை காலையில் போய் ஆய்வு பண்ண திங்கட்கிழமை வரவே மாட்டேங்குது. திங்கட்கிழமை வந்து ரபியுல் அவ்வல்ல அந்த 12 வரல, 11 திங்கட்கிழமை வருது. வருவதா என்ன செய்யுது, 10ஆம் நாள் இரவுக்குள்ள அதுல தான் திங்கட்கிழமை வரும்.
எது வரவே இல்லை, 12 வரவே இல்லை. அப்ப இந்த இன்னும் சொல்ல போனா இதை நீங்க ஆபத்து வச்சுக்கணும். இந்த 12ங்கிறது 8ங்கிறது 10ங்கிறது 18ங்கிறது 17ங்கிறது 22 என்பதெல்லாம் ஒரு சனதோட அறிவிப்பாளர் வரிசையோட ஆதாரப்பூர்வமான நிர்வாகம் கிடையாது. அவரவர் ஊகத்தினால் சொல்லியிருக்காங்க. நல்லா வழிகிறதெல்லாம் ரசூலுல்லாஹி பிறந்தது ரபீஉல் அவ்வல்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, அது திங்கட்கிழமை என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது, 571 என்பதற்கும் நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த இசையை பற்றி நம்ம எடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நாளில் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க என்பதற்கு அந்த காலத்தை இந்த மாதிரியான ரெக்கார்டுகள்லாம் கிடையாது. நம்ம பிறந்தோம்னா ஆசிரியர்கள் பதிவு பண்ணணும், பஞ்சாயத்து போய் ரெக்கார்ட் பண்ணணும். அதை வச்சு நமக்கு தெரியும். பள்ளிக்கூட சர்டிபிகேட்டை வச்சு நம்ம எப்ப பிறந்தாலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம தாப்பனார் வரைக்கும் சொல்ல முடியும். இனி நம்ம பாட்டுனாலும் சொல்ல முடியாது. நமக்கு சொல்ல முடியும், நம்ம தாப்பனார் சொல்ல முடியும். நம்ம பாட்டுனார் எப்ப பிறந்தாலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சில யாரும் ரிக்கார்டு எழுதி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல முடியும், ரிக்கார்டு எழுதாதவங்களும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி பிறந்த காலத்து மக்கள் உண்மை சமுதாயம், எழுத பற்றி தெரியாத சமுதாயம். அந்த சமுதாயத்திலே எல்லாம் ஒரு ஓராத்தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ரபீல் திங்கக்கிழமை கிழமை ஞாபகம் இருக்கும், ரபீல் ஞாபகம் இருக்கும். இந்த பிறை கிழமை பாருங்க, எனக்கு காலங்களை பார்த்து சொல்றதுக்கு பிறைங்கிறது வந்து உத்தேசம் அந்த அமாவாசை வந்து அன்னைக்கு தான் ஒருத்தருக்கு பிறையே ஞாபகம் வரும். பௌர்ணமியை பார்த்து நீங்க 14மா, 3ஆம் பேர் 4ஆம் பேர் 5ஆம் பேரை பார்த்துன்னா நம்ம சொல்லக்கூடாது. 3 பிடிச்சி 4 போக 4 பிடிச்சி 7 மாதிரி தான் இருக்கும். கரெக்டா மதிப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உதாரணமா இருந்ததுனால இந்த தேர்வுடைய குறிப்பு எதுக்குமே ஆதாரம் கிடையாது. நல்லா வழங்கிக்கணும். சும்மா ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாக்கப்பட்ட வரலாறு நினைச்சுக்கிட்டு நீங்க இட்டுலாம் சொல்ல தேவை கிடையாது. பாதுகாக்கப்பட்ட வரலாறு எங்க வரும்னா அவங்க ரசூலுல்லாஹ் ஆனப்படலாம். குழந்தைய பிறக்கும் போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அது ஒரு குழந்தை அப்படிதான் மக்கள் நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கிறாங்கன்னு இருந்தா குறிச்சு கிழிச்சிருக்கா நினைச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவரும் 40ஆவது வயதுல பிறக்கும் போது ஒரு குழந்தை, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி அப்துல்லாவுக்கு ஒரு குழந்தை பிறகு அவ்வளவுதான். இந்த குழந்தைக்கு வந்து இத்தனாம் தேதி பிறந்து ரெக்கார்டு பண்ற அளவுக்கு ஒரு பிறவையும் அன்றைக்கு இருக்க ஹிந்தி வந்ததுனாலதான் அதுக்கான விசாரிக்கணும் தேடிட்டு இருக்கோம். அதனால ரசூலுல்லாஹி செல்லும் இந்த தேதியில் பிறந்தார்கள் என்று அடிச்சு சொல்லவே முடியாது. நம்ம வழிபடும் எல்லாம் ஊர்தான் சொல்றாங்க. 12 இல்லைன்னு அடிச்சு சொல்ல முடியும், 12 இல்லைன்னு செய்யலாம் அடிச்சு சொல்ல முடியும். அங்க என்ன சொல்ல முடியாது, இத்தனாம் தேதி பிறந்தாங்கன்னு அடிச்சு சொல்ல முடியாது. அது டவுட்டே கிடையாது. அதே நேரத்தில் வந்து இந்த ரபீஉல் அவ்வல் 571 உள்ள ரபீஉல் அவ்வல் எடுத்தீங்கன்னா 4ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. 570ஆம் ஆண்டுடைய காலங்களை எடுத்து பார்த்து ரபீஉல் அவ்வல் மாதத்தை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிறை 4 திங்கட்கிழமை. அப்புறம் 7 சேர்த்துக்கிட்ட 11 ஒரு இடம் சேர்த்துங்க. 4 திங்கட்கிழமை, 11 திங்கட்கிழமை, 18 திங்கட்கிழமை, 25 திங்கட்கிழமை, 4 திங்கட்கிழமை அது வருது. அந்த ரபீஉல் அவ்வல் மாதம் 4ஆம் தேதி பிறை 4 திங்கட்கிழமை 4ல பிறந்திருக்கலாம். இல்லைன்னா 11 பிறந்திருக்கலாம். அது இல்லைன்னா 18 பிறந்திருக்கலாம். அது இல்லைன்னா 25 பிறந்திருக்கலாம். 4, 11, 18, 25 கண்டிப்பா 18 இல்லை. 22 சேர்ந்து சொன்னாங்க, அதுவும் இல்லை. ஏன்னா திங்கட்கிழமை கண்டிப்பா வந்தாகணும். 22 திங்கட்கிழமை வரமாட்டேங்குது. 4 ஒருத்தரும் சொல்லல, இந்த அறிவிப்புகள்ல 4 ஒருத்தரும் சொல்லல, மனிதர் சொல்லியிருங்க. அப்ப 4 ஒருத்தரும் சொல்லல, 12 சொல்றாரு, 12 திங்கட்கிழமை வரல. 8 திங்கட்கிழமை வரல, 8 திங்கட்கிழமை வரல. 10 சொல்றாரு, சில பேர் 10 திங்கட்கிழமை வரல. அப்புறம் 18 ஒருத்தர் சொல்றாரு, அதுவும் இஸ்மாப்பா சார்ஜ் 2 சகாபாக்கள் சொல்றாங்க திங்கட்கிழமை வருது. இந்த சொல்லக்கூடிய பொறுத்த அறிவிப்புகள்ல திங்கட்கிழமை வரக்கூடிய சொல்லி எதுன்னு கேட்டா 12 வரலாம். அதாவது சில பேர் 12ங்கிறாங்க, திங்கட்கிழமை இல்லாது. சில பேர் 8ங்கிறாங்க, அது திங்கட்கிழமை கிடையாது. சில பேர் 10ங்கிறாங்க, அது திங்கட்கிழமையில வரல, ஞாயிற்றுக்கிழமையா போகுது. சில பேர் 17ங்கிறாங்க, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையா போகுது. சில பேர் 22ங்கிறாங்க, அதுவும் திங்கட்கிழமை இல்ல. சில பேர் 18ங்கிறாங்க, திங்கட்கிழமையா இருக்குது. அப்ப நம்ம இதைத்தான் இப்னு ஹஜர் போன்றவர்கள், இப்னு கஸீர் போன்றவர்கள் எல்லாம் இதுதான் சரியான சொல்லுங்களை சொல்றாங்க. 18 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18ல பிறந்தார்கள் என்பதுதான் பிரபல்யமான சொல்லு, ஏற்கத்தக்க சொல்லுன்னு சொல்லி, ஆனா இதுக்கு சனதோடு நாட்டல இதான் கரெக்டா இருக்குன்னு அன்னைக்கு சொல்லிருக்காங்க.
இன்றைக்கு நவீன யுகத்தில் கம்ப்யூட்டர் போட்டு செய்தியை கண்டுபிடிக்கக்கூடிய காலத்துல நீங்க பார்த்தா கூட இந்த 18ல ரசூலுல்லாஹ் வந்தாங்க என்பதுதான் திங்கட்கிழமைக்கு ஒட்டி வருது. 524 வருடத்தில் வரக்கூடிய ரபியுல் அவ்வல்ல 18ஆம் தேதி தான் அது திங்கட்கிழமை வருது. நாளை ஒருத்தர் சொல்லாத ஒன்று நம்ம சொல்ல தேவையில்லை. நாலு திங்கட்கிழமை வருது ரபியுல் அவ்வல்ல, 4 வருது, 11 வருது, 18 வருது, 25 வருது. 4 ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா அன்னைக்கு யாரும் சொல்லவே இல்லை. சொன்னாங்க அதை விட்டுருங்க. 11 ரசூலுல்லாஹ் வந்தாங்க ஒருத்தர் சொல்லவே இல்லை, அதையும் விட்டுருங்க. 25 ரசூலுல்லாஹ் வந்தாங்க ஒருத்தர் சொல்லவே இல்லை, அதையும் விட்டுருங்க. 18 வந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னது அது சஹாபி சொன்னது. இது சன்னம் இப்னு அபீ ஷைபாவுல இந்த அறிவிப்பு இடம்பெற்றிருக்கு. அது திங்கட்கிழமையாக இருப்பது சரத்து கண்டிப்பா அல்லாஹ்வுடைய ரசூலே சொன்னது. திங்கட்கிழமை நான் பிறந்தேன் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலே சொன்னது. அப்ப நம்ம இவ்வளவு காலமா ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் 12ல பிறந்தாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரியே கிடையாது. நீங்க அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை பிறந்தேன் என்று சொல்றாங்க, அது நீங்க மறுக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை மறுத்து கூட உங்களுக்கு நீங்க பிறந்தநாள் நீங்க தீர்மானிக்கிறீங்க. அதுக்கு 12 மூணு எழுத காரணத்துக்காக சரியாயிடாது. 12 மூணு தான் எழுதிக்கிறாங்க, 12 பேர் வேண்டியிருக்காங்க. அதுக்காக 12 சொல்லுவாங்க. அதான் நல்லா விளைவிக்கிறது. இது நல்லா விவரமா எடுத்து சொல்றாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். வரலாறு கூடுதலாக சொல்லிக்க கூடாது. அதாவது எத்தனை நாள் ஷார்ட்டா சுருக்கி ரிப்பீட் பண்ணி போறேன். அதாவது ஹிஜ்ரிக்கு நம்ம வரலாறு இருக்குது. 1419 வருஷம் ஆச்சு ஹிஜ்ருக்கு போய் அந்த ஹிஜ்ரத்து எப்ப போனாங்கன்றது வரலாறு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வயசுல போனாங்க. 1419 பிளஸ் 53 சேர்த்தோம்னா 1422 வருஷம், அவங்க ஹிஜ்ரி வருஷம். இந்த 1422 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி கணக்குப்படி பிறந்திருக்கிறாங்க. சரியா? இங்கிலீஷ் கணக்குல பார்க்கிறதா இருந்தா ஒரு இங்கிலீஷ் வருஷத்துக்கு 11 நாள் கூட, ஒரு ஹிஜ்ரி வருஷத்துக்கு சராசரி 11 நாள் குறைய. அப்ப இந்த திடீர்னு 1472 வருஷத்துக்கு 11 நாள் பெருக்கி அதுல வரக்கூடிய 45 வருஷம் வருது. இந்த 45 வருஷத்துக்கு இதை மைனஸ் பண்ணணும். 45 வருஷத்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 571 வரும். 571 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, முடிஞ்சு வச்சுக்காரு. 571 ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க, முடிஞ்சு வச்சுக்காரு. அதுலயும் திங்கட்கிழமை பிறந்தாங்க. திங்கட்கிழமை பிறந்தாங்க 4 திங்கட்கிழமை வந்து 18 பிறந்ததாக சொல்லி இருக்கிறாங்க. வேற திங்களும் யாரும் சொல்லல. மற்றவர்கள் எல்லாம் ஊக்கமாக இருக்கிறாங்க. வயசா இல்லையா வாக்கள் அவ்வளவு வயசா இல்லையா எப்படி போடுங்க வயசானா செலவாகுது, அது கேட்கிறாரு. சரி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புடைய வரலாறு கவனம் வரைக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புடைய வரலாறு நீங்க யாபத்தில் வச்சுக்கணும். அப்ப கிபி 571ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமையில் அநேகமான 18 இருக்கலாம் கருதுகிறது. அடிச்சு வேண்டியதில்லை. திங்கட்கிழமை அடிச்சு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அநேகமாக 18 இருக்கக்கூடும். அன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். முடிஞ்சு பிறந்த வருஷம் தெரிஞ்சு போச்சு. அதுல அவங்களுடைய குலத்தை தெரிஞ்சுக்கணும். பிறந்த வருஷம் வேற தெரிஞ்சுக்கணும். அவங்க யாருக்கு பிறந்தாங்க, தாயார் தந்தையார் பேர் வரல, அது எல்லாரும் தெரியும். அதை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கா பேர் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய தகப்பனார் பேர் என்ன சொல்லுங்க? அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருடைய பேர் அப்துல்லா, அவங்களுடைய தாயார் பேர் ஆமினா. இந்த ரெண்டு எல்லாருக்கும் தெரியும். சாதாரணமாக ஒரு முஸ்லிம் சொன்னாலே தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் வந்து அப்துல்லா, அவங்களுடைய அம்மா வந்து ஆமினா. இதுவும் ஆதாரம் இல்லாம சொல்றோமா? அதுவும் தெரியாம கண்டிப்பான நம்ம ஆளுக்கு என்ன தெரிஞ்சா நம்ப முடிய மாட்டேங்க. யூசுப்ல ஒரு பொம்பளை பத்தி யூசுப் மனைவியா, அந்த பொம்பளை கெட்ட பொம்பளைன்னு சொல்லி வருது. தப்பான நடத்தைக்கு அவரை கூட்டி விளையாடு வருது. அந்த பொம்பளை பத்தி யூசுப் நபிக்கு மனைவி தெரிஞ்சுக்கிறவன் இதையும் தப்பா என்ன பண்றது? அதனால இதையும் நம்ம ஆயுதத்தை கடமைப்பட்டுக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பன அப்துல்லா தானா? அப்துல்லா தான். அதுல கரெக்டா தான் ஒன்னதான் மக்கள் சொல்றது கரெக்ட் தான். அது எதை கண்டுபிடிக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மன்னர்களுக்கு இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுத்து கடிதம் இருந்தாங்க. கடிதம் எழுதும்போது எப்படி ஆரம்பிக்கலாம் தெரியுமா? மின் முஹம்மது இப்னு அப்துல்லா இலா ஹிர்கல அவையின் ரூம். அப்துல்லாவின் மகன் முகமது எழுதிக் கொள்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதின கடிதங்கள் இன்னைக்கு வரைக்கும் மியூசியம்ல பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுபோல சஹீஹுல் புகாரியிலேயே இந்த ஹதீஸ் வருது. எந்த ஹதீஸ்?
மன்னர்களுக்கு ரசூலுல்லாஹி இஸ்லாத்தின் அழைப்பு கொடுத்து கடிதம் எழுதுறாங்க இல்லையா, அந்த ஹதீஸ் எல்லாம் வருது. அதுல என்ன எழுதுவாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் மாத்திரம் இல்ல, அரபியில் அது ஒரு வழக்கம். நம்ம வந்து இந்தியில போட்டுக்கிறோம். இந்த இந்தியில வந்து எதை வேண்டாலும் போயிட்டு ஏன்னு போட்டா அது ஆழமாவும் இருக்கலாம், அப்பாசாவும் இருக்கலாம், என்ன வேண்டாலும் இருக்கலாம். ஆனாவில் வரக்கூடிய எல்லாமே ஏலாம். அரபியில் செய்வாங்க கரெக்டாக சொல்லிருக்கோம். வேற எந்த அரபியா இருந்தாலும் சரி தகப்பன்களை இணைச்சுதான் சொல்ற வழக்கம். அன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் உமருக்குள்ள ஹத்தாப்னு தான் சொல்லுவாங்க. உமருக்கு சொல்றதே கிடையாது. உமருக்குள் ஹத்தாபின் மகன் உமர், அலிபின் அபி தாலிப், அபி பின்னாடி ஒரு தகப்பன் பேரு, அபூ தாலிபுடைய மகன் அலி, உஸ்மான் பின் அப்பான், அப்பானுடைய மகன் உஸ்மான், அப்துல் ரஹ்மான் பின் அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான். இப்படி சொல்வதுதான் அரபியர்கிட்ட வந்து அந்த இன்னும் பழக்கம். அந்த பழக்கத்தின் அடிப்படையில் இன்சியும் போட மாட்டாங்க, முழுதாக எழுதுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் எழுதின அந்த கடிதத்தில் வந்து மின் முஹம்மது இப்னு அப்துல்லாவின் மகன் முகமது எழுதிக் கொள்வது இதா ஹெர்குலிஸ் மன்னருக்கு, அவையில் ரோமாவுடைய இத்தாலியுடைய சக்கரவர்த்தியாகிய ஹெர்குலிஸ் மன்னருக்கு முகமது இப்னு அப்துல்லா எழுதுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதின கடிதம் இருக்கிறது. அந்த கடிதம் எழுதப்பட்டதற்கு சஹீஹ் புகாரி உட்பட எல்லா நூல்களையும் சார்ந்து இருக்கிறது. அதிலிருந்து அவங்களே தன்னை அப்துல்லாவின் மகன் சொன்னதுனால இதுக்கு வேற எந்த ஆய்வு தேவையில்லை. ரசூலுல்லாஹுடைய அக்கா பேர் அப்துல்லாங்கிறத யாராவது மாற்றினா நம்பாதீங்க. அல்லாஹ்வுடைய பேரை எழுதிட்டாங்க, முகமது இப்னு அப்துல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க, அப்துல்லாவுடைய மகன். அப்ப அவங்களுடைய தகப்பனாருடைய பெயர் அப்துல்லா என்பதற்கு நம்ம சொல்றோம்னா ஆதாரம் இருக்கு, ஒரு பதிவு செய்யப்பட்டது. அவங்க தாயார் பேர் என்ன, அதுக்கு ஏதாவது இருக்காருன்னா இருக்கு. தாயார் பேர் ஆமினா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். தாயார் ஆமினாதான் போட்டு அடிக்கிறாங்களா, இது ஐயப்பூர் அகிமாங்கலாம், ஐயப்பூர் அடிக்க கொண்டாடினாலும் அது அகிமாங்கலாம். பகிமான குரான் வரவே இல்லை, ஹதீஸ்லயும் வரவே இல்லை, எந்த கல்வெட்டுலையும் கிடைக்கவும் இல்லை. இவனா ஐயப்பூர் கொண்டாடி அகிமாங்கலாம். அப்படி ஏதாவது கிடைச்சிருக்காங்கன்னா அது நிஜமாவே ரசூலுல்லாஹுடைய அம்மா பேர் ஒன்று ஆமினானா ஆமினாதான், அதுக்கு அதெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கான். ரசூலுல்லாஹுடைய பேரை கரெக்டா சொன்ன மாதிரி, ரசூலுல்லாஹுடைய பேர் முகமது கரெக்டா சொல்லியிருக்காங்க, அதை கரெக்டா சொன்ன மாதிரி நம்மளுக்கு பரம்பரையா சொல்லி தரதுல நல்லதும் இருக்குது, தவறும் இருக்குது. நல்லது அப்படி ஏற்க வேண்டாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் பேர் என்ன ஆமினாவான்னா ஆமினாவான் என்பதற்கு சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ்ல வந்து ஆதாரம் இருக்கு. எப்படி அந்த சம்பவம் வருதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமினா இறந்த பிறகு அவர்களை உம்மு ஐமன் என்பவர் 8 சிறுபிராயத்தில் வளர்த்தார் அப்படின்னு ஒரு வாசகம் சஹீஹ் முஸ்லிம்ல இறந்தது. ஆதாரபூர்வமான ஒரு தனத்தோட இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹுடைய தாயார் ஆமினா இறந்த பிறகு உம்மு ஐமன் எடுத்து வளர்ப்பு சம்பவத்தில் அப்படின்னு சொல்றேன். பாயிண்ட் எல்லாம் அம்மா ஆமினாங்கிறது மட்டும்தான். இந்த சம்பவத்தையும் முதல் சொல்ல நினைக்கக்கூடாது. பிறப்பு சொல்லிட்டு அவங்களுடைய சிறுபிராயத்திலிருந்து எல்லாத்தையும் ஒரு 2 நாளையும் சொல்லுவாங்க. நம்ம 30 நாள் இருக்கிறதுனால ஒரு அலட்சி ஆராய்ச்சி சரியான தவறான ஒரு பிரிச்சு அறிவுக்காக விவரமா சொல்றாங்க. 2 நாள்ல சொல்ல சொன்னா பிறகு பணம் வந்து சொல்ல போயிடலாம். 40 வயசு நதியாளர்கள் பொங்கலாட்சி சொல்ல போயிடலாம். நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஆய்வு ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம், விவரத்தோடு தெரிஞ்சுக்கிறோம். வேற கொடுத்தா நம்பாம குறிப்பு நம்புவோம் என்பதற்காக இருந்தால் விவரமா சொல்லுது, விவரம் கூறக்கூடாது. ஆனா நான் அம்மாவை முடிச்சிடும் முதலாளி அதை விசுவாசிக்க மாட்டேன், அதை கணக்கு பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஆமினா இறந்தவர்கள் உம்மு ஐமன் எடுத்து வளர்த்தாங்க என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு அறிவிப்பு நமக்கு இடம் வருது. அவங்க அம்மா ஆமினா இருந்ததுக்கு இது ஒரு சான்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா என்ற தகப்பனாருக்கும் ஆமினா என்ற தாயாருக்கும் மகனாக பிறந்தார்கள். இதுல பிறந்த வருஷம் நமக்கு தெரிஞ்சிச்சு, யாருக்கு பிறந்தாங்க தெரிஞ்சிச்சு. அந்த கோத்திரத்தை பத்தி இருக்குல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரத்தை பத்தி சொல்லும்போது சில ஹதீஸ் நூல்கள்ல ரசூலுல்லாஹி சொன்னதாக முகமது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு அப்துல் மனாஃப் இப்னு குதை இப்னு குலாப் இப்னு முஹால் இப்னு பஹத் இப்னு இப்படி வந்துட்டே இருக்கும். 44 தலைமுறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்கொடை சொன்னார்கள் சொல்லி ஒரு செய்தி ஒன்று பைஹக்கி மாநிலங்களில் இடம்பெற்றிருக்கு. அது தவறான தகவல். இது இட்டுக்கட்டப்பட்டது பொய்யானது. அதுல குதாபின்னு ஒருத்தர் வர்றாரு, அவங்க இட்டு சொல்லக்கூடியவர் பொய் சொல்லக்கூடியவர் அந்த அது நிராகரிக்கப்பட்டது. ஆதாரத்தரமான எந்த சம்பவத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு 44 தலைமுறை 54 தலைமுறை வரைக்கும் தெரியும் சொல்ல முடியாது.
இறந்த தேதிக்கு நான் தெளிவாக இருக்காது அந்த மக்கள் வந்துட்டு இத்தனை தலைமுறைகளுக்கு இருக்காது. ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தெரியும். உங்களுக்கு 44 தலைமுறை யாருக்கும் தெரியுமா? உங்களுடைய யாருக்காச்சும் உங்களுடைய 44 தலைமுறை தெரியுமா? உங்களுடைய 30 தலைமுறை தெரியுமா? உங்களுடைய 20 தலைமுறை தெரியுமா? உங்களுடைய 10 தலைமுறை தெரியுமா? உங்களுடைய 5 தலைமுறை யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. உங்களுடைய போன என்னைய தெரியும், என்னை விட்டுருங்க, எங்க அத்தாவை தெரியும், எங்க தாத்தாவை தெரியும், கொஞ்சம் விவரமா உள்ளவங்க அவங்களுடைய அத்தாவை தெரியும். இதை தாண்டி ஒன்று தெரியும். அதை தாண்டி ஒன்று வச்சா ஒண்ணு தெரியும். இந்த 4 தாண்டி அதுக்கு மேல அவர் யாரு என்ன அதெல்லாம் தெரியாது, யாராலும் சொல்ல முடியாது. இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாள். அந்த அளவுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்குது? அவங்க தகப்பனார்கள் தெரியும், அவங்களுடைய பாட்டனார்கள் தெரியும், அப்துல் முத்தலிபும் தெரியும். அதுக்கு ரெண்டாவது சொல்றேன். எந்த அளவுக்கு தெரியுதுன்னா ஒரு 4 பேர் வரைக்கும் தான் தெரியுமே தவிர அதுக்கு மேல இப்படியே கண்டிப்பா இழுத்துட்டு போய் ரசூலுல்லாஹ் வரைக்கும் கொண்டு போவாங்க. சில அவுலியாக்கள் இருக்கிறாங்கல்ல, அப்துல் காதிர், அதை வந்து சஜரான்னு போட்டுப்பாங்க. சஜரான்னு போட்டு இந்த அப்துல் காதிரை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க. அவங்க பண்புல வந்தா அப்துல் காதிரானி அவர் வாப்பா பேர் இப்ராஹிம், இப்ராஹிம் காத்தார் இஸ்மாயில், இஸ்மாயில் காத்தார் அவரு காத்தார் சொல்லி ஒரு 70-100 பேரை போட்டு விட்டு கடைசியா பாத்திமா அலிங்களை ஹசன் கொண்டு நிப்பாட்டி அப்படி போயிடுவாங்க. அசனை கொண்டாந்து முடிப்பாங்க. முடிச்சு அசனுக்கு வந்து அலி, அலிக்கு வந்து மனைவி பாத்திமா, பாத்திமாவுடைய அத்தா வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் வழியில பிறந்தவங்க வந்து யாருக்கு சொல்றான்? அப்துல் காதிர் எழுதிருக்கான். அது மாதிரி சாவுல மீது ஆண்டவர் சொல்லி நாவூர்ல அவருக்கு சஜரா போட்டு வச்சிருக்கான். இங்க ஏற்படுறது ஆரம்பத்துல போய் ரசூலுல்லாஹ் வரைக்கும் போவோம். எல்லாம் கற்பனை பேர் அடிக்கிறது. ஆனா கடைசியா நம்ம கரெக்டா எண்ணி பார்த்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ஆள் பேர் வர்ற மாதிரி, ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு ஆள் பேர் வர்ற மாதிரி அவர் போட்டு என்ன செய்வான்? ஒரு விடப்பட்டு நடத்தி அங்க வந்து அங்கே வந்து கடைசியா கட்டணமே உச்சவிலே கொண்டு போய் அவர் குடிச்சு செய்வான். அங்க வந்து அரசு போயிடும். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நல்லடியாராக முடியும் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டும். இது இஸ்லாத்திலே விரோதமான ஒரு நம்பிக்கை. அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய நம்ம செய்யக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நிறுத்திக்கணும். 48 தலைமுறை தெரிஞ்சதால நமக்கு இன்னும் நன்மை இல்லை, ஒரு நன்மையும் ஒரு பயனும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினாலே சொன்னது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து இப்ராஹீமை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இப்ராஹீமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இப்ராஹீமுடைய சந்ததிகளிலே இஸ்மாயிலை சிறப்பாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இஸ்மாயிலுடைய சந்ததிகளில கோத்திரத்துல பனு கினானா என்ற கிளையை, இஸ்மாயிலுக்கு பல கிளைகள் தெரியுது, அதுல பனு கினானா என்ற கிளையை அவர்களின் சிறந்தவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்தான். அந்த பனு கினானா என்ற கிளையிலிருந்து குறைச்சி என்ற கிளையை அல்லாஹ் சிறந்த கிளையாக தேர்ந்தெடுத்தான். அந்த குறைச்சி கிளையிலிருந்து பனு ஹாஷிம் என்ற கிளையை அல்லாஹ் தேர்வு செய்தான். பனு ஹாஷிம் கிளையில என்னை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அவங்க வாயினால சொன்னது என்னன்னு கேட்டா, ஒரு சங்கிலின் முதலாவதும் அவங்க சொல்லல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றல உள்ள வேணாம் அதை சொன்னாங்க. நம்ம ஆரம்பித்த வழித்தோன்று சொல்லாம ஒரு ரிகார்டு இல்லாட்டன்னு சொல்லாம, ஒரு ரிகார்டு இல்லாட்டாலும் நம்ம எல்லாரும் ஆரோக்கிய வழித்தோன்றல் தான், அதை நம்ம சொல்ல முடியும். அரபியை பூரா இப்ராஹிம் இஸ்மாயில் வழித்தோன்று எல்லாரும் தெரியும். இந்த அரபி சமுதாயம் பூராவுமே இப்ராஹிம் அங்கிருந்து இஸ்மாயில் அவங்க வழித்தோன்றல் என்பது ரசூலுல்லாஹ் அடிப்படையில் ஒவ்வொரு அரபிக்கும் தெரியும். நம்ம இஸ்மாயில் பாரம்பரியம் தான். அதனால நான் இப்ராஹிமுடைய வழித்தோன்றல் வந்தவன் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இப்ராஹிம் 2 மகன் இப்ராஹிம், இஸ்மாயில் ஒண்ணு, இஸ்ஹாக் ஒண்ணு. இஸ்ஹாக் பரம்பரையில் நான் வரல, இஸ்மாயில் பரம்பரையில வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் கட்டினாங்கல்ல, கட்டி முடிச்சுட்டு ஒரு துஆ செஞ்சாங்க. 2 பேரும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து அல்லாஹ் துஆ செய்றாங்க. ரப்பனா வபஅத்ஹும் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக, இறைவா இவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி வைப்பாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அந்த துஆவின் வெளிப்பாடாக இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில அந்த பகுதியில் வந்த ஒரே தூதர் அவர்தான். அதுல நம்ம குர்ஆன்ல இருந்து தெரிந்து கொள்ள முடியுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி பாரம்பரியம், இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் நபி பாரம்பரியம் தெரியுது. அதுக்கப்புறம் தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்மாயில் நபி பாரம்பரியத்துல நிறைய கிளைகள் இருக்குது. இஸ்மாயில் நபி ரசூலுல்லாஹ் 1000 வருஷம் இருக்கும்.
அப்ப பல கிளைகள் இருக்கும்போது பனு கினானா என்ற ஒரு கோத்திரம் இருக்குது. அந்த கோத்திரத்துக்குள் பல கோத்திரம், அதுதான் குறைஷ் வர்றாங்க. அந்த குறைஷ்ல ஹாஷிம் கூட ஹாஷிம் ஒரு கிளை வருது, அதை ரசூலுல்லாஹி வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி இரவத்துல சொல்றாங்கன்னா, நான் ஹாஷிம் குலத்துல கலந்துக்கிறேன். இந்த ஹாஷிம் குலம் குறைஷில இருந்து வருது. ஹாஷிம் எதில் உள்ளதுன்னா குறைஷுடைய பல கோத்திரங்கள்ல ஹாஷிம் ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்தில் வருது. இந்த குறைஷுங்கிறது பனு கினானாங்கிற கோத்திரத்தில் உள்ள பல உட்பிரிவுகள் ஒரு பிரிவாக வருது. அதில் உள்ளவன் நான். இவ்வளவுதான் ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி குசை அப்படின்னு சொல்லி பட்டியல் போவாங்க, எழுதிடுவாங்க. சீரத்து நபிகள் ரசூலுல்லாஹி வரலாறு பார்த்து ரசூலுல்லாஹிலிருந்து ஆரம்பிச்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒருத்தர் விடாம இன்னதுக்காக என்ன தருத்தம், எப்படி எழுத முடியும், அப்படியெல்லாம் ரசூலுல்லா தருத்தம் பதிவு செஞ்சு வைக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹுடைய அத்தாவுக்கு ஒரு வேகமான சொல்றா இருக்குன்னு அவர் பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு, அவருக்கு அதே மாதிரி வேகத்தா இருக்குன்னு, அவருடைய அதே மாதிரி வேகத்தா இருக்குன்னு, இப்படியே 44 தலைமுறை அப்படி இருந்தா தான் அதெல்லாம் எழுதி சொல்ல முடியும். இதெல்லாம் சும்மா ஒரு ரசூலுல்லாஹி தெரிஞ்ச பிறகு அவங்க ஒரு புகழ் செய்யப்படுற பேர்ல இவங்க வாழ்க்கை பொய்யா பரம்பரை வாசிக்கிறது. இந்த வாசிக்கிற பரம்பரை எதையும் நம்பாது, யாரும் சொல்லப்பட்டாங்க. இன்றைக்கு ஒரு அவளியான்னு சொல்லப்பட்டாங்க. அதெல்லாம் காவலர் மீது ரசூலுல்லாஹி வரைக்கும் போற பரம்பரை எப்படி ஒரு கண்டுபிடிச்சாரு? இந்த சமீப காலத்தில் 200 வருஷம் காவலர் இருந்தாரு. ரசூலுல்லாஹி வரைக்கும் அவருக்கு சங்கீத தொடர்பு இருக்கின்றது. எந்த அடிப்படையில் எழுதியிருந்தாரு? இந்த காலத்தில் வாழ்க்கை சொல்ல முடியுமா? அப்படி இப்படி சொல்றது யாருன்னா நீங்க சொல்லிட்டு போனோம். பெரிய கஷ்டமும் கிடையாது. நீங்க வாயில வந்த பேரை சொல்லிட்டு கடைசி அங்க போகும்போது நான் ஒரு 5 இடம் வச்சுக்கிறேன். பாக்கர்னு போயிடணும். பாக்கர்னு ஒருத்தர் இந்த பாக்கர் இல்லை. பாக்கருக்கு அப்புறம் ஹுசைனுக்கு போயிடணும். ஹுசைனுக்கு அப்புறம் அலின்னு போயிடணும். அலின்னு அங்க போயிடணும். அதுல ஜாபர் வச்சுக்கணும். இந்த ஹுசைனுடைய வெளித்தோன்றவங்க 12 இமாம்கள் இருக்காங்க. இந்த 12 பேரை பிற்படுத்தீங்கன்னா அங்கே தானா போயிடணும். இது நீங்க எனக்கு சொல்லாம நான் செத்த எனக்கு யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹி பாரம்பரியமா எங்க அத்தாவை கரெக்டா சொல்லிடுவான். அது வந்து அவனுக்கு தெரியும். அதோட நிச்சயம் மற்றதுதான் அவன் பாடு வச்சா சேர்த்துட்டு போய் சீக்கிரம் முகமது பார்ப்பது அங்கிருந்து அப்படி போய் பேசணும். இது கூட போய் எவன் சொல்றானோ அதுதான் நிச்சயம். இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வேலை. எப்பெல்லாம் பிடிப்பு வைக்கிற வழக்கம் கிடையாது. யாரும் பிறக்கும் போது இப்பெல்லாம் வருவான்னு தெரிஞ்சிருந்தாலும் தெரியும். இப்ப நான் பிறக்கும் போதே ஒரு பெரிய மனைவியான பெரிய வழியா உலகத்தை ஆட்சி பண்ணி நான் வருவேன் இருந்தா நான் பிறந்தவன் என்னுடைய விழா எழுதிருப்பாங்க. நான் ஒவ்வொருத்தரும் பிறகு ஆயிரத்தாண்டு போய் மன்னர்னாங்க. அவன் பிறக்கும் போது மன்னர் யாரும் தெரியுமா? அவனை பத்தி என்ன எழுதக்கூடாது? அவன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய இந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க. அவ்வளவு இருப்பதை விட உலகளாவே ஒரு விஷயமா பதிவு செய்யப்படாது. இதை விளங்கிட்டோம்னா இந்த மாதிரி சொல்றதுதான் பொய்யும் விளங்கிக்கிறோம். அப்ப இது உண்மை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபியுடைய வழி தோன்றதாக, இஸ்மாயில் நபியுடைய வழி தோன்றதாக அந்த 2 பேருடைய பிரார்த்தனையின் அடிப்படையில் பிறக்கிறாங்க. அந்த வழி தோன்ற கினானாண்டு ஒரு வரலாறு. கினானாண்டு குறைஷ் வருது, குறைஷ்க்கு வந்து ஹாஷிம் வருது, ஹாஷிம் வருது. அந்த கிளையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. இவங்களுக்கும் ஆதாரம் ஹதீஸ்ல இருக்கு. அந்த வரலாறு உள்ளது ஹதீஸ்ல இந்த கோத்திரங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப் சொல்றேன். அதை வச்சு சொல்லுவோம். அதுக்கு ஆதாரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதான் அரபியில தகப்பனை தாத்தாவே சொல்லிருக்காங்க. நான் எல்லாருடைய மகன் அரபியில் வளர்க்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்தில் சொன்னாங்க, அனன் நபி உலாக்கது அனகுணாவுடைய முத்தலி. நான் ஒரு நபிதான், இது எந்த பொய்யும் கிடையாது. நான் முத்தலிபுடைய மகன், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்படின்னாங்க. பேர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப்னு சொன்னாங்க. ஒரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க திருவாயினாலேயே எங்க அத்தா பேர் அப்துல்லா, அவங்க அத்தா பேர் அப்துல் முத்தலிப்னு அவங்க திருவாயினாலே சொல்லி இருக்காங்க. அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தகப்பனாரும் நமக்கு தெரியும், பாட்டனாரும் நமக்கு தெரியும். அவருடைய பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப்ங்கிறதும் தெரியும். இது தனியா மற்றவெல்லாம் கூட போய் சொன்னோம் இல்லையா? அவருடைய தகப்பனாரெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை நம்புறதுனாலே உங்க விடுவாங்க. நம்பாட்டாலும் அதை ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு மார்க்கு கேள்வி வராது. அது அமைச்சருக்கு ஒண்ணும் இல்லை. அதனால ஒரு நன்மை தீவிரம் வந்துடும் போறதில்லை. அவருடைய தகப்பனார் அப்துல், அவருடைய தகப்பனார் அப்துல் சம்சி, இப்படியும் நிறைய சொல்றாங்கன்னா தருத்த புத்தாண்டு எழுதிக்கிறா தேர்ந்து போங்க. அல்லாவுடைய ரசூல் சொன்னாதான் அவங்க ஏற்றுக்கணும். அவங்க வரலாறு கூட அவங்க நேரம் பார்த்து சகாபாத்தான் சொல்லியிருக்கணும். ரசூல் சலாத்துக்கு ஒரு 300 வருஷத்துக்கு பிந்தி வந்தவரு ரசூல்
ரசூலுல்லாஹ்வுக்கு 500 வருஷத்துக்கு முந்தி வந்தவர் அவங்களுடைய 4 வார்த்தை சொல்றாங்க சொல்ல முடியும். ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவர் சொன்னா ஏற்றுக்கலாம். ஆனா அடுத்த காலத்துல வாழ்ந்தவர் சொன்னாலும் ஏற்றுக்கலாம். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இவ்வளவு பாரம்பரியம் சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 400 வருஷத்துக்கு முந்தி வந்தவங்க சொல்றாங்க. 400 வருஷத்துக்கு முந்தி வந்த ஆளுக்கு வந்து 30 நாள் 4 பாட்டாலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏதோ ஏற்றுட்டா ஏற்றுக்கோங்க. இதுல ஏற்ற ஆகணும். இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா பேர் ஆமினா மறுத்தா ரசூலுல்லாஹ் நீங்க மறுக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேர் அப்துல்லா மறுத்தா நீங்க ரசூலுல்லாஹ் மறுக்கிறீங்க. அவங்கள பொய்யா இருக்கீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப் அதை நீங்க மறுக்கவும் முடியாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, கூட பிறந்த சகோதரர்கள் அவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவர்களே அவங்க கூட பிறந்தவங்க ரசூலுல்லாஹ் வாயிலாக வந்ததுனால நம்ம ஏற்றுக்கணும். அப்பா சொல்றாங்க. அப்பா சொன்னவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தான் அப்துல்லா இருக்காரு, அவருடைய அண்ணன். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா, அவருடைய அண்ணன் அவங்க அப்பா சொல்லி ஹதீஸ்ல வருது. இந்த வட்டியை தள்ளுபடி செய்யும் போது கூட என்னுடைய பெரிய தகப்பனாருடைய வட்டியை நான் முதலில் தள்ளுபடி செய்கிறேன். பெரிய தகப்பனார் ரசூலுல்லாஹ் 1000 நாள் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா, ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவுடைய தம்பி ஹம்சாங்கிறவர் ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார். பிளஸ் பால்குடி சகோதரர் 2 பேரும் ஒரு தாய் பால் குடிச்சிருக்காங்க. அவ்வளவு சின்ன வயசு, ஏறக்குறைய ஒரு சம வயசுல உள்ளவங்க. ஆனா சின்னதான் ஹம்சாங்கிறவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனாரே அது இருக்குது. அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனாரு, அவன் நல்லவாசி ஆயிட்டான். ஆனா அவன் பெரிய தகப்பனார் இருக்குது. தப்பத்தி அபீலா இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அழகாக கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க. அப்ப இது மாதிரியா உள்ளதெல்லாம் இருக்குது. இதை நம்ம வந்து எளிய ஹதீஸ்ல வந்து அது பின்னாடி வரும், அதை எடுத்துக்க வேண்டியது. இன்றைக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷம் இது இருக்கு. நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துறோம்னு சொன்னா கொஞ்சம் பொய்ச்சி கலந்து போது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. அதுக்காக தான் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும், வேற தெரிஞ்சுக்கணும். அவங்க பிறகு செல்லும் அவர்கள் எப்படி பிறந்தார்கள் இதை பற்றி முதலில் நாம் அறிந்து கொள்வோம். எப்படி பிறந்தார்கள் என்று கேட்டால், எல்லா மனிதர்களும் எப்படி பிறக்கிறார்களோ அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிறந்தார்கள். எப்படி பிறந்தார்கள் என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்பியதற்கு காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்று சில பேர் சொல்லிக்கொண்டு அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதாக நினைத்துக் கொண்டு மற்றவர்களைப் போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவில்லை என்று சில பேர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சில கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினாவுடைய அவங்க தாயாருடைய கருவறையிலிருந்து வெளியே எப்படி வந்தார்கள் என்று சொன்னால், வயிற்றை கிழித்துக் கொண்டுதான் வெளியே வந்தார்கள். எல்லா மனிதர்களும் எப்படி பிறப்பார்களோ அந்த முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவில்லை என்று சில பேர் கட்டுக்கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வரலாறு என்ற பெயரில் இதையெல்லாம் எழுதி வைத்தும் இருக்கிறார்கள். எதற்காக இப்படி கற்பனை செய்கிறார்கள் என்று சொன்னால், எதற்காக இப்படி கட்டுக்கதை செய்கிறார்கள் என்று சொன்னால், மனிதன் பிறந்து வரக்கூடிய அந்த பாதை, சிறுநீர் வெளிப்படக்கூடிய அந்த பாதையில தான் மனிதன் பிறக்கிறான். இப்படி ஒரு பாதையில ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துக்கு தகுதியானது இல்லை. அதனால அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வயிற்றை கிழித்துக் கொண்டு பிறந்தார்கள் என்று ஒரு கதையை கட்டி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? இந்த ஹதீஸ் நூல்களையாவது இப்படி எழுதப்பட்டிருக்குதா, அல்லது யார் இதை பிரசவம் பார்த்தாங்களோ அவங்க ஏதாவது இதை பத்தி அறிவிச்சிருக்கிறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது முகப்பத் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பெயர்ல இது ஒரு கற்பனை, பொய்யான கற்பனை. எந்த ஆதாரத்தையும் இதுக்கு யாராலையும் காட்டவே முடியாது. இன்னும் சொல்ல போனா எதுல எப்படி எந்த வழியில பிறக்கிறார் என்பதை வைத்து ஒரு மனுஷனுடைய அந்தஸ்து தீர்மானிக்கப்படுறதில்லை. எப்படி நடக்கிறாரு, அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இறைவனுக்கு எப்படி அஞ்சு வாழ்கிறாரு, அதுலதான் ஒரு மனிதருடைய அந்தஸ்து இருக்கே தவிர
எப்படி பிறக்கிறார் என்பதுல எந்த ஒரு அந்தஸ்தும் கூடி போயிட போறதில்லை. அப்படி பார்த்தா மனிதனுடைய மூலப்பொருள் என்ன? மனிதனுடைய மூலப்பொருள் ஒரு விந்து தான், விந்து துளி தான். இது ஒண்ணும் மகா பரிசுத்தமான பொருள் ஒன்றும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனார் சொல்லி ஒரு மனிதர் நம்ம காட்டுறோம்னு சொன்னா, அப்துல்லாங்கிறவரை சொல்றோம்னு சொன்னா, அவருடைய விந்து துளிக்கு பிறந்திருக்கிறாங்க. அப்ப அது இல்லைன்னு மறுத்துவாங்களா இவங்க? விந்துல இருந்து ரசூல்லா பிறந்தா நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி தகப்பன் இல்லாம பிறந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் எதுல இருந்து பறக்கிறாங்க என்பதை பற்றியெல்லாம் அது ஒரு அசிங்கமானதும் கிடையாது. எல்லா மனிதர்களையும் எப்படி பறக்கணும்னு அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறானோ அப்படித்தான் பண்ணியிருக்கிறான். எல்லா மனிதரையும் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மரியாதைக்குரிய படைப்பாக ஆக்கினோம் என்கிறான். எந்த வழியில எல்லா ஆதமுடைய மக்களும் பிறக்கிறாங்களோ அதை தெரிந்து கொண்டுதான் அல்லாஹ் இதை சொல்றான். நீ எந்த பாதையில பிறந்திருந்தாலும் சரி, எந்த மூலப்பொருள் இருந்து உற்பத்தி ஆகுறது எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னை நான் மரியாதைக்குரியவனாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறதுல இருந்து எதுல இருந்து பிறந்தான், எந்த வழியில இருந்து பிறந்தான் என்பதை பற்றி எல்லாம் அதுல எந்த உயர்வும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை புகழ்றோங்கிற பேர்ல, மதிக்கிறோங்கிற பேர்ல மற்றவங்களோட வித்தியாசமா என்னமாவது சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இதை சொல்லி இருக்கிறாங்க. இது மாதிரி சொல்லப்படுற எந்த கதைகளையுமே நம்ம நம்ப முடியாது. இன்னும் சொல்ல போனா நல்லா தெரிஞ்சுக்கிறணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்துல சில பிறக்கும் பொழுது என்னென்னமோ நடந்துச்சுன்னா எழுதி வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க பிறந்தாங்கல்ல, பிறந்த உடனே அன்னைக்கு சிரியா நாட்டில் உள்ள அரண்மனைகள் எல்லாம், அந்த கிஸ்ரா மன்னனுடைய அரண்மனைகள் எல்லாம் அப்படி கிட்டுக்கிட்டு அந்த அரண்மனையுடைய 12 தூண்கள் கீழே விழுந்துருச்சு அப்படின்றெல்லாம் ஹதீஸ்ங்கிற பேர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க வரலாறுல. இதை யார் ரெண்டு இடத்துலயும் இருந்து யார் மாத்திர அவர்தான் சொல்ல முடியுது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்தில் அவர் மக்காவிலும் இருந்திருக்கணும், அதே நேரத்தில் அவர் சிரியாவிலும் இருந்திருக்கணும். இந்த ரெண்டையும் ஏகத்தில் பார்த்துப்பட்டு தான் இதை ஒருத்தர் சொல்ல முடியும். சிரியாவுக்கும் மக்காவுக்கும் மத்தியில் 1500 கிலோமீட்டர் இருக்குது. 1500 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவன அங்க அந்த தூண்கள் எல்லாம் விழுந்துருச்சு அந்த டயத்துல அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. எந்த தேதியில பிறந்தாங்க என்பதையே அறிவிப்புள்ள தெளிவா கிடைக்கல. அப்ப இங்க பிறந்த நேரத்தில் அங்க இது நடந்துச்சுன்னா இது ரெண்டையும் கண்டித்து சொன்னவர் யாரு? டெலிபோன் வசதியாக இருந்தா அவர்களும் சொல்லலாம், இந்த ஊர்ல அந்த ஊர்ல இருந்துகிட்டு இப்படி ஒரு மனிதர் பிறந்திருக்காரு, உங்க ஊர்ல இந்த டயத்துல ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னா கேட்கலாம். அந்த காலத்துல அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சான்னு அதுவும் இல்லை. அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவன பாரசீகர்கள் நெருப்பு வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த நெருப்பை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, உடனே அணைஞ்சு போச்சான். 1000 வருஷமாக அணையாத நெருப்பான் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு பிறந்தாங்களோ அன்னைக்கு அந்த பாரசீக நாட்டில் கொழுந்து விட்டு இருந்திருக்கிற நெருப்பை வணங்குறதுக்காக உண்டாக்கும் நெருப்பு. பாரசீகர்கள் இருக்காங்களே ஈரானியர்கள், அன்னைக்கு உள்ள ஈரானியர்கள் நெருப்பை கடவுளாக வணங்கி கொண்டிருந்தாங்க. கடவுள்னு சொன்னா நெருப்பு தான் அவங்களுக்கு. பெருசா நெருப்பை வளர்த்து அது பெரிய கடவுள்னு சொல்லி அணையா நெருப்பு எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு எண்ணெய் ஊத்தி அதை எப்பவும் எரியிற மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. இது 1000 வருஷம் அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். எந்த மழை வெயிலையும் அணைய விட மாட்டாங்களாம். அந்த நெருப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ராத்திரி பிறக்கிறாங்களோ அன்னைக்கு அணைஞ்சு போச்சு. இது எவன் கண்காணிச்சதுன்னு, எந்த ஆள் போய் இங்கேயும் எங்கேயும் உட்கார்ந்து ஒரே நேரத்தில் உட்கார்ந்து கண்காணிச்சது? இது அல்லாஹ் சொன்னா நம்ம ஏத்துக்கலாம். அல்லாஹ் இதை சொல்றான்னு வைங்களேன், அவனுக்கு எல்லாம் தெரியும், ஏத்துக்கலாம். அல்லது இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கன்னு வைங்க, நான் பிறந்த போது இப்படி எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஏத்துக்கலாம். அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி கொடுத்திருப்பான், ரெண்டு நேரத்தில் நடந்தது என்னங்கிறத பிறகு சொல்லியிருப்பான் அல்லாஹ். அதை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக்கலாம். அல்லாஹ் ரசூல் சொல்லாம ஒரு சாதாரண ஒரு மனிதர் என்ன சொல்றாரு, இங்க ரசூலுல்லாஹ் பிறந்தவங்க அங்க நெருப்புல அடைஞ்சு போச்சு, கிஸ்ராவுடைய அரண்மனை எல்லாம் விழுந்து போச்சு, கைசருடைய மாளிகை எல்லாம் நொறுங்கி போச்சு, அப்படி மக்காவே ஜெகஜோதியா இருந்து அன்னைக்கு பாக்க சொல்ல பிறந்த அன்னைக்கு பார்த்தா மக்கா பூரா அப்படி ஒளி பிரபாகத்திலே தலைச்சிச்சு. இப்படிலாம் தலைச்சி இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னோம்னு இந்த இவ்வளவு அடிச்சு பண்ணி வச்சிருக்க மாட்டான். சின்ன வயசுல பிறக்கும் போதே இப்படி ஒரு அதிசயத்துக்கு மேல அதிசயங்களா நிகழ்ந்து கொண்டிருந்தா அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னோன்னு உடனே சரின்னு ஏத்துக்கிட்டு இருப்பான்.
அப்ப சாதாரணமான ஒரு மனிதராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில பிறந்தாங்களே தவிர இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒண்ணும் நடக்கல. அது நடந்துச்சுங்கிறாங்க. வீட்டுல அப்படியே ஜபஜோதியா இருந்துச்சான், அப்புறம் கைசருடைய அரண்மனை எல்லாம் விழுந்து போச்சான். இதெல்லாம் பொய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னா இப்படித்தான் பிறந்தார்கள் என்று அல்லாஹ் ரசூல் சொல்லல என்று சொன்னா எல்லாரும் பிறக்கிற மாதிரி பிறந்தாங்கன்னு வழங்கிக்கணும். ஒரே ஒருத்தருக்கு அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா மனிதனுமே விந்து துளியில இருந்து பிறக்கிறான், கருவறையை வைக்க போறான், கருவறையிலிருந்து அது வழக்கமா எல்லா மனிதனும் வெளியேறக்கூடிய பாதையில வெளியேறான். இது எல்லா மனிதனுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விதி. இதுல இருந்து ஒருத்தர் விதிவிலக்கா இருக்காரு, யாரு? ஈசா நபி. அவரை பத்தி அல்லாஹ் சொல்லுமா என்ன செய்யறான்? விந்து துளி இல்ல, அவரை அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு தந்தை இல்லாமல் அவரை பிறக்க செய்வான்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்படி இது ஒண்ணுதான் விதிவிலக்கு தெரியுது. அதே மாதிரி விந்து துளி இல்லாமல் பிறந்து இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு ஹவ்வா. இந்த 2 பேர் விந்து துளி, முதல் மனிதர் அவர் எந்த விந்து துளியில இருந்து பிறக்கல, எந்த கருவறையிலும் இருக்கல. ஆதமும் ஹவ்வாவும் கருவறை கூட கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதுல பாதி விந்து துளி இல்லையே தவிர ஒரு கருவறை இருந்துச்சு, ஒரு தாயுடைய கருவறை இருந்துச்சு. இப்படியான விதிவிலக்கு மொத்த குர்ஆன்லையும் மொத்த ஹதீஸையும் தேர்ந்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு தான் கிடைக்கும். இந்த 3 பேரை தவிர மனிதர் என்று யாரா இருந்தாலும் சரி, அது நபிமார்களா இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, வேற எவரா இருந்தாலும் சரி, எல்லாம் நீங்க எப்படி பிறக்கிறீங்க அப்படிதான் அவங்க பிறக்கிறாங்க. ஒரு காபீர் எப்படி பிறக்கிறாங்க அப்படிதான் முஸ்லீம் பிறக்கிறாங்க. அதோட வித்தியாசம் இல்லையே. பிறப்புல முஸ்லீமுடைய பிறப்புக்கும் காபீருடைய பிறப்புக்குமா ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஒரு வித்தியாசம் இல்ல. மனிதன் அவன் எப்படி பிறக்கணும் அப்படிதான் பிறப்பான். அதனால இதெல்லாம் கட்டுக்கதைகள். நான் 2-3 உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறேன். நிறைய சொல்லுவாங்க, நீங்க கேட்பீங்க. நிறைய என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது அது நடந்துச்சு, இது நடந்துச்சு. 3 பேர் தான் எழுதி வச்சிருக்கணும். அஹ்மத நூருஹு நாரன் தகத் லில் குர்சி சாரு மாலஹும் லவ்னார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அஹ்மத நூருஹு, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நூறு போய் நாரன் நெருப்பை அணைத்து விட்டது. லில் குர்சி, பாரசீகர்களுக்கு சொந்தமான நெருப்பை அணைத்து விட்டதுன்னா இந்த 3 கிதாபுல எழுதி இருக்க தவிர இந்த இது அல்லாஹ் ரசூல் சொல்லல. அதிகாரப்பூர்வமான வரலாற்றுகளில் என்ன செய்யப்படல, குறிப்பிடவே இல்லை. இது ஒரு அம்சமாயிருச்சு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே அந்த பிறக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் பிரசவம் பார்த்தாங்களாம். அப்படி எழுதிக்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னஞ்சாங்களா, சம்சம் தண்ணி, அந்த தங்க தட்டு அப்படி எல்லாம் எடுத்துட்டு நின்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் எல்லா வேலையும் பார்த்தாங்க. இப்படி எல்லாம் பண்ணி இருந்தாங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருந்தா, இந்த மாதிரி எல்லாம் அதிசயத்துக்கு மேல அதிசயத்திலேயே பிறந்திருந்தா ரசூலுல்லாஹ்னு சொன்ன உடனே ஏற்றுமா அவ்வளவு வரும். நம்ம தான் சின்ன வயசுல பாக்குறத செய்யறவர அதை ஏற்றுமா இல்லைங்க. என்னடா இது ஒரு ரசூல் தான், இது வேற ஏதோ ரசூலா இருக்க முடியும். பிறக்கும் போதே ஊர் ஜெகஜோதியா இருந்துச்சு, வயிற்ற கிழிச்சுக்கிட்டு பிறந்தாரு எந்த அதிசயமான முறையில். இப்படி இதெல்லாம் நிறைய நடந்திருக்குன்னு வைங்களேன். உருத்த மறுத்திருக்க மாட்டான். எந்த அளவுக்கு மறுத்தான், கொல்ற அளவுக்கு மறுத்தான், ஊரை விட்டு விரட்டுற அளவுக்கு மறுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜென்மப்பகை நினைக்கிற அளவுக்கு வெறுத்திருக்கிறான் என்று சொன்னா, பிறந்ததுல இருந்து சாதாரணமான முறையில தான் பிறந்திருக்காங்க. ஒரு மந்திரவாதி மாதிரியோ பெரிய அல்லாஹ்வுடைய ஆற்றலை எல்லாம் வெளிப்படுத்துற மாதிரியோ எல்லாம் அவங்க நடக்கவே இல்லை. சாதாரணமான முறையில பிறந்ததுனாலதான் அவ்வளவு எதிர்ப்புகளை அவங்க சந்திச்சாங்க. இப்படி எத்தனை செய்திகளை நீங்க கேள்விப்படுறீங்களோ அந்த செய்திகள் எல்லாமே இந்த மாதிரி உள்ள சமாச்சாரம் தான். எந்த மாதிரி உள்ளது? இட்டுக்கட்டப்பட்ட சமாச்சாரம். அதே மாதிரி இன்னொன்னு கேளுங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பிறப்புக்கு சம்பந்தம் இல்லாட்டாலும் பிறப்புக்கு முந்தின செய்தி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மதிப்பு, நமக்கு முகபத் இருக்குதுங்க. முகபத் இல்லாத ஒரு தரக்க மாட்டான். பள்ளிவாசலுக்கு வர மாட்டான். அவன் ரசூலுல்லாஹ் தான் உசுறு கொடுப்பான். அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றது பொறுக்க மாட்டான். அதெல்லாம் வாஸ்தவம் தான். இந்த முகபத்து இவனை எங்க கொண்டு நிப்பாட்டுக்குன்னு கேட்டா, முகபத்தினால நிறைய இட்டு கட்டிருக்கான். வரலாறு இட்டு கட்டக்கூடாதுங்க. அதாவது வரலாறுங்கிறது கற்பனையில தோன்றுவதா வரலாறு? எது நடந்துச்சு அதுதான் வரலாறு. எது நடக்குது அது வரலாறு தவிர, ஒரு ஆள் மேல உங்களுக்கு பிரியம் வந்துட்டோம்னா அவருக்கு எதெல்லாம் கூட்டி சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஏற்றி சொல்லக்கூடாது, சேர்த்து சொல்லக்கூடாது. இவன் என்ன பண்றான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனை இழந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது தகப்பனார் இல்ல.
தாயாரை இழந்துட்டாங்க ரசூல் ஆகும்போது. எப்ப இழந்தாங்கன்னு ரெண்டாவது நான் சொல்றேன். அப்ப இஸ்லாத்துக்கு வராமலே தாய் தகப்பனார் இறந்துட்டாங்கல்ல, அப்ப அவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி மேல ஒரு முகபத்துல ஒரு கதையை கட்டிருக்கான் பாருங்களேன். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்களா, ஹுஜூன்ங்கிற ஒரு இடத்துக்கு போனாங்களாம். ஹுஜூன்ங்கிறது மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்க போய் என்ன செய்யறாங்களா, கவலையாக உள்ள போனாங்க. அந்த இடத்துக்குள்ள போயிட்டு திரும்பி வரும்போது ரொம்ப சிரித்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியோட வந்தார்களாம். வந்த உடனே இதுக்காக வேண்டி கவலையா போயிட்டு மகிழ்ச்சியா வர்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அது எதுக்குன்னா, நான் போனேன் எங்க தாயாருடைய அடக்கத்தலத்துக்கிட்ட போய் நின்று அல்லாஹ்விடம் துஆ செஞ்சேன். இந்த மாதிரி ஈமான் கொள்ளாம இறந்து போயிட்டாங்க என்னோட அம்மா, அதனால நீ என்ன செய்யணும்னா அவங்க ஈமான் கொள்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அல்லாஹ் அவங்களை உஷராக்கிட்டான் கபூர்ல இருந்து. உடனே ஈமான் கொண்டாங்க. மூமின் ஆன பிறகு உடனே மௌத்தாயிட்டாங்க. மறுபடியும் அடக்கம் பண்ணிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்களாம். இது கிதாபுகள் எழுதி வச்சிருக்காங்க. நிறைய கிதாபுகள்ல தபரானி மாதிரி ஹதீஸ் கிதாபுலையும் சரித்திர நூல்களையும் எழுதி வச்சிருக்காங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இது சாத்தியமா? ஒரு மனிதன் ஈமான் கொள்வதை அல்லாஹ் எப்ப ஏத்துக்குவான்? அதாவது மௌத்தாகி இன்னொரு உலகம் இருக்குங்கிறத அனுபவபூர்வமா அறிந்து கொண்டு இரண்டாவது ஈமான் கொண்டு அதை ஏத்துக்குவானா? அல்ல மறைவா இருந்து ஏத்துக்கிறோமே, அதைத்தான் அல்ல ஏத்துக்குவான். இப்ப நம்ம மறைவா நம்ம கபரை பார்க்கல, அங்க உள்ள வேதனைகளை பார்க்கல, இன்னொரு உலகம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கவே இல்லை, நம்புறோம். இதை அல்ல ஏத்துக்குவான். இப்ப என்னை மௌத்தாக்கி அங்க ஒன்னே சொர்க்கம் நரகத்திலாம் காட்டிவிட்டு இரண்டாவது உசுராக்குனா நான் ஏத்துக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குதுல? இது எப்படி ஈமான் ஆகுங்கிற? இதுல யாரு ஏத்துக்குவாங்க? ரசூலுல்லாஹி அம்மா என்ன ஃபிரௌனுக்கு இந்த வேலை கூட அவனை ஏத்துக்குவான? ஃபிரௌனை எழுப்பி கேட்டா அவன் சொல்லுவான அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அவன் சொல்லுவான. ஏன் அவனை எல்லாரும் பார்த்திருப்பான? கபூர்ல போன உடனே அவனுக்கு சொர்க்கம் நரகம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் துர்பாக்கியங்கள் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுவான். அல்ல எடுத்து காட்டுற நிலையில அவனை திருப்பி எழுப்பி இப்ப என்னடா சொல்றான், என்ன செய்வான்? ஏத்துக்குருவான். இதுக்கு பேர் ஈமானா? இன்னும் சொல்ல போனா ஃபிரௌன் இருக்கிறான்ல, அவன் ஈமான் கொள்றான் ஒரு நேரத்தில். எந்த நேரத்தில்? சக்கராத்துல. கடைசி வரைக்கும் ஏத்துக்கிட்டு இருந்தான்லங்க. கடைசி காலம் வரைக்கும் மூசா நபியை ஏத்துக்கிட்டு இருந்தான் ஃபிரௌன். கடைசியா அல்லாஹ் மூசா நபியை நீங்க போங்கன்னு சொல்லி அந்த கைத்தடியினால கடலை அடிக்க சொன்னா கடல் பிளந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியேறிட்டாங்க. இவன் அந்த வெளியில உள்ள நுழையிறான், மூழ்கடிக்கப்படுறான், செத்துட்டான்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது குர்ஆன்ல இருக்குது. அப்ப சாகும் மூழ்கடிக்கப்பட்ட உடனே சக்கராத் ஆயிடுச்சுல, இனி நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஃபிரௌன் அவன் சொல்றான், ஆமன்து பில்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயீல். பனு இஸ்ராயீல்கள் எவனை எந்த கடவுளை நம்புகிறார்களோ அந்த கடவுளை நானும் நம்புகிறேன். யார் சொல்றா? ஃபிரௌன் சொல்றான். சாகுறதுக்கு முன்னாடி எல்லா நிலையும் முடிஞ்சு போச்சு, சக்கராத்துன்னு ஆயிடுச்சு. அந்த டைம்ல அவன் சொல்றான், அல்லாஹ் ஏத்துக்கலையே, அது மூமின் அல்லாஹ் ஒத்துக்கலையே, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வார்த்தை, இதை ஏத்துக்கிற மாட்டேன்றான் அல்லாஹ். அப்ப ஒருவன் சக்கராத்து காலில், அதாவது அவனுடைய கடைசி நிலைமை அவனுக்கு காட்டப்பட்ட பிறகு, ஒருத்தன் மௌத்துக்கு முன்னாடிங்க அவன் எங்க போவான்னு நல்லா காட்டிவிடுவான். சக்கராத்துல எதுன்னு கேட்டா, மரணத்தினுடைய விளிம்பு நெருங்கின உடனே நம்ம போறது சொர்க்கம்னா அதையும் எல்லாம் காட்டுவான். நம்ம போறது நரகம் தெரிந்து கொண்டுதான் ஒருத்தன் சாகுவானா. ஒரு மனிதனுடைய இறுதி என்ன என்று தெரியாமல் ஒருத்தன் சாகுறதில்லை. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சவன அந்த நேரத்தில் யாரெல்லாம் உன்னை விட்டா யாருமே கிடையாதுன்னு சொன்னா, இல்லை என்ன இது அல்ல ஏத்துக்க மாட்டானே. சக்கராத்துக்கு முந்திதான் எந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் மேல புரியங்கிற வச்சுக்கிட்டு குர்ஆனுக்கு மாத்தமா, ஹதீஸுக்கு மாத்தமா, ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவை எல்லாம் உசுராக்குனானா, அவங்க அம்மாவை உசுராக்குனானா, உசுராக்கி ஈமான் கொள்ள வச்சானா. எப்படின்னா இது என்ன வேடிக்கை? என்ன இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயும் தகப்பனாரும் காஃபிரா இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்துல என்ன குறைஞ்சு போச்சு? இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இப்ராஹிம் நபி ஒரு பெரிய நபி தானுங்க. அவரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அவர் ஆசர் ஒரு காஃபிருக்கு தான் பிறக்கிறாரு. கடைசி வரைக்கும் ஆசர் திருந்தவே இல்லை. அப்ப காஃபிரான தந்தைக்கு பிறக்கிறாரு. அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறாரு இப்ராஹிம் நபி. அதான் கண்டிச்சுக்கிறான், அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்காத,
அவருடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாருக்கு? ஆசருக்கு. ஆசருங்கிற ஒரு கொடியவருக்கு பிறந்ததுனால இப்ராஹிம் நபியோட அந்தஸ்து ஏதாவது குறைஞ்சு போச்சா? அல்லாஹ் அவரை கலீல்னு பிறந்தது. இதுலதான் அந்தஸ்து கூட என்ன சொல்ல போனா, அதாவதுங்க பாரம்பரியமா அப்படியே சாலிகான ஒரு அடியாருக்கு ஒரு சாலிகான மகன் இருப்பது ஆச்சரியம் கிடையாது. மோசமான ஒருவருக்கு நல்ல ஒரு புள்ள பிறக்கிறது தான் இது ஆச்சரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துல அவங்க தாய் தந்தையர்கள் எப்படி இருந்தாலும் அவங்க அந்தஸ்துல எதுவும் கூட போறதில்லை. திரும்ப முஸ்லீம் ஆயிட்டு பிறந்ததுனால அவங்களோட அந்தஸ்து கூடி போயிட போகுதா, அல்லது அவங்க காபிராகவே இருந்தாங்க என்றதுனால அந்தஸ்துல ஏதாவது ரசூலுல்லாஹ் குறைஞ்சிட போகுதான்னா ஒண்ணும் செய்யாது. இது விளங்காம முகபத் என்ற பெயர்ல நிறைய இட்டு கட்டி இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன? ஹதீஸ், 2 ஹதீஸ் இருக்குது. ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சொல்றாங்க, நான் இன்னொரு விஷயத்தை பாருங்க, இவன் ஹுஜூங்கிற இடத்துல போய் ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா உஸ்ராகிறா சொல்றான். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா அடக்கப்பட்டிருக்கிற இடம் வந்து அபவாங்கிற இடம். அபவாங்கிற இடம் மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில இருக்குது, கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு மதத்தில் இருக்குது. இவங்க இருக்கக்கூடிய ஹுஜூங்கிற இடம் வந்து மதீனாவிலே இருக்குது பக்கத்திலேயே. அப்ப இடத்தையும் மாத்தி சொல்லி எல்லாரும் பொய்ன்னு காட்டி விட்டுறான். ஹுஜூனுக்கு போனாங்களா, அங்க போய் அவங்க அம்மா மூத்தாக அடக்கஸ்தலத்துக்கு போனாங்கன்னு தெரிஞ்சவன் கற்பனை தான் பண்ணிருக்கிறாங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி இதுலயே ஏற்கமான சொல்லிவிட்டான். ஒண்ணு. 2வது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு. 3வது என்ன, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, என்னுடைய தந்தை எங்க இருப்பாரு? பின்னார் நரகத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவரு அழுதுகிட்டு திரும்பி போறாரு, கூப்பிடுறாங்க வரங்களான்னு சொல்லி, அபி அபூக்க பின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்துல தாங்கிறாங்க. தந்தை நரகத்திலிருந்து ஒரு போக்க முடியல, என் அத்தா நரகத்தில் இருக்காரா, அப்பா நரகமா, நான் எப்படி தாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறவரை கூப்பிட்டுங்க, வா உன் தந்தை மட்டும் இல்லைங்க ஏன் தந்தையும் தான் சொல்றாங்க. அபி அபூக்க பின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்துல தாங்கிறாங்க. அதனால இதுக்கு மேல என்ன வேணும்? இது சஹீஹ் புகாரி முஸ்லிம் உட்பட ஆதாரபூர்வமான ஹதீஸ். இது கதை இல்ல, கற்பனை இல்ல. அதே மாதிரி வந்து தாயார் விஷயத்தில் என்ன வருது, நான் என்னுடைய இறைவனிடத்தில் என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேட அனுமதி கேட்டேன். தாயார் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு இஸ்லாத்தை நான் சொல்ல முடியல, அவர்கள்ட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்கிறேன். அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அனுமதி தரல. அவங்களுடைய கபரையாவது போய் பார்க்கிறேன் அப்படின்னு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடக்கஸ்தலத்தை போய் பார்க்கிறது, இந்த இடத்துல தாயார் அடக்கப்பட்டாங்க, இந்த பார்க்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதி தந்தான். பார்த்துட்டு இறைவா என் தாயார் பாவத்தை மன்னிச்சிருந்து கேட்கறதுக்கு அனுமதி தரல. ஏன் அனுமதி தரல? காபிராகவே இறந்து போனவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. மூமினானவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் பாவ மன்னிப்பு கேட்கலாம். ஈமான் கொண்டவர்கள் திருடுனவனாக பக்கா திருடனாக மூத்தா போயிட்டாலும், பெரிய போக்கியா மூத்தா போனாலும், குடிகாரனா மூத்தா போனாலும், தொழுக நோம்பு வணக்கங்களை எல்லாம் புறக்கணிச்ச நிலையில மூத்தா போனாலும் அவனுக்காக நாம் பாவ மன்னிப்பு தேடலாம். இஸ்லாத்தை ஏற்காதவனாக மூத்தா போயிருந்தான்னு சொன்னா அவனுக்காக நம்ம பாவ மன்னிப்பு தேட முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ் அனுமதி மறுக்கிறான்னு சொன்னா அதுக்கு என்ன விளைஞ்சிடணும்? இல்ல அவங்க மூமினா இல்லைன்னு அர்த்தம். பாவ மன்னிப்பு தேட அல்லாஹ் மறுத்துட்டான். அல்லாஹ் அழகா ஒரு குர்ஆன் வசனம் சொல்றானே, மாக்கான இந்நபியி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானூ உலி குர்பா. நபியாக இருந்தாலும் சரி, மூமின்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மக்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது. அவர்கள் எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரியே. இந்த வசனத்துக்கு அர்த்தம் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, நபியா இருந்தாலும் சரி, இணை வைத்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிடுறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு தேட அல்லாஹ் அனுமதிக்கலைன்னா என்ன அர்த்தம்? எவனுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடினாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிந்தாவுக்கு தேடினாங்க, அவங்க சிச்சாவை கொலை செஞ்ச வஹஷிக்கு பாவ மன்னிப்பு தேடினாங்க, அபூஜஹலுடைய மகன் இக்ரிமாவுக்கு தேடினாங்க, அபூ சுஃபியானுக்கு தேடினாங்க, ஹாலித் இப்னு வலீத் என்ற இஸ்லாத்தை கடைசி வரைக்கும் எதிர்த்து கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, அவருக்கு தேடினாங்க. அப்ப தாயாருக்கு தேடல, தேடக்கூடாதுதான் அல்லாஹ் அனுமதி மறுத்துட்டான். என்ன அர்த்தம்? நல்ல வளமுறையா இருக்கும்போது சஹீஹ் முஸ்லிம்ல வருது ஹதீஸ்.
ஆயத்தும் சொல்லுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்கள் மீது முஹப்பத் வைக்கிறது என்பது வேறு, அவங்க தாயாரும் தந்தையரும் வந்து இஸ்லாத்துல இல்லாம அந்த குஃப்ரு கொள்கையில இறந்தார்கள் என்பது வேறு. அப்படி நம்புறதுனால இதுக்கு எந்த பாதிப்பும் வராது. இதை கூட நானாவா நம்புறேன், நீங்களாவா நம்புறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுனால நம்புறோம். நம்ம எதனால இப்படி நம்புறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மூமினா மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி இருந்தா அதை நம்பி இருப்போம். நம்ம எதனால இப்படி நம்பிக்கை வர்றோம்? ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா மேல உள்ள பகமையா? ரசூலுல்லாஹ் அவங்க வாயினால சொல்றாங்க, எங்க அத்தா நரகத்திலிருந்து, நீங்க அதை நம்பிட்டு போவீங்களா? எங்க அம்மா நரகத்திலிருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது நம்புறத விட்டுவிட்டு முஹப்பத்துங்கிற பேர்ல காபிர்கள் எல்லாம் முஸ்லீம் ஆகிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு நான் நம்ம ஆட்களை எந்த நம்ம விவரத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி காட்டுறேன். இந்த சமுதாயத்தில் அப்துல் முனாஃப்னு பேர் வைக்கிறாங்க, பாக்குறீங்களா? அப்துல் முத்தலிப்னு பேர் வைக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் அறியாமையை காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த இடத்துல வைக்கிறாங்க? அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாராம், வாஸ்தவம் தான். அவருடைய அத்தா அப்துல் முனாஃப். இதனாலதான் இந்த பேரை வைக்கிறாங்க. அவங்க முஸ்லிம்களா வாழ்ந்தாங்களா? நல்ல அர்த்தம் அந்த பேருக்கு சிந்திக்கலையா? அப்துல் முனாஃப்னா என்ன? முனாஃப் 360 சிலை ஒரு சிலை. முனாஃப்ங்கிறது கஅபாவுல இருந்த 360 சிலையில ஒரு சிலை. அப்துல் முனாஃப்னா அந்த சிலைக்கு அடிமை. அப்துல் முனாஃப்னா அர்த்தம் அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்கா, முனாஃப்னு ஒண்ணு இருக்கா? அப்துல் எதுலாம் நீங்க சேர்க்கணும்? அல்லாஹ்வோட அப்து சேர்க்கணும் அப்துல்லா, ரஹ்மானோட அப்து சேர்க்கலாம் அப்துல் ரஹ்மான், ரஹீமோட அப்து சேர்க்கலாம் அப்துல் ரஹீம், ஜப்பாரோட அப்து சேர்க்கலாம் அப்துல் ஜப்பார், வஹாபோட அப்து சேர்க்கலாம் அப்துல் வஹாப், ரஸாக்கோட அப்து சேர்க்கலாம் அப்துல் ரஸாக். இப்படி சொல்றோமே. அல்லாஹ்வுக்கு 99 பண்புகள் இருக்கு. அல்லாஹ் ரஹ்மான், ரஹீம், ரஸாக், வஹாப், ஜப்பார், கஹார், ராஸிக், இப்படியே நிறைய ரப்பு, இப்படி நிறைய 99 பண்புகள் இருக்கு. அந்த 99 பண்புகள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறதுனால ரஹ்மானுடைய அடிமை. அப்துல் ரஹ்மான் என்ன அர்த்தம்? ரஹ்மானுடைய அடிமை. அப்துல் ரஸாக்னா ரஸாக்குடைய அடிமை. ரஸாக்னா அல்லாஹ். அப்துல் ரஹீம்னா ரஹீமுடைய அடிமை. ரஹீம் தான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேர் அதெல்லாம். சரி, முனாஃபிக் அடிமைங்கிறீங்க அப்துல் முனாஃப்னு. முனாஃப்னு அல்லாஹ்வா? அல்லாஹ்வுடைய 99 பேர்ல முனாஃப்னு ஒரு பேர் எங்கேயாவது குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? இல்ல. நம்ம எந்த பேர்ல வைக்கிறோம்? இதுதான் விளைவிக்கணும். நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டுனாரு முப்பாட்டுனாராம், அதனால வச்சிருக்கா? அதனால வச்சிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய அபூல் ஹப்னு வைங்கள. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய அபூல் ஹப் இருந்தார்ல, அவர் பேரை வைங்க, வைக்கலாம்ல? பெரிய தாவுலங்க அப்ப விளங்குறது கிடையாது. அதே மாதிரி அப்துல் முத்தலிப், முத்தலிப்புக்கு அடிமை. முத்தலிப்பு என்ன அல்லாவா? முத்தலிப்புன்னு அல்லாஹ்வுடைய பெயரா? முத்தலிப்பு அது மாதிரி ஒரு சாமியோட குறிப்பு கிடைக்கல. அல்லாஹ்வுக்கு உள்ள பேர் இல்ல, அது உறுதியா தெரியும். முனாஃபிக்னு ஒரு சிலை இருந்துச்சுங்கிற குறிப்பு இருக்குது. முத்தலிப்னு ஒரு சிலை இருந்துச்சா இல்லையா நம்ம குறிப்பு கிடைக்கல. ஆனா ஒண்ணு உறுதியா தெரியும், அல்லாஹ்வுடைய 99 பேர்ல முத்தலிப்பு கிடையாது. முத்தலிப்னு ஒரு பேரே கிடையாது. அல்லாஹ்வுடைய பேர் இல்லைன்னா அதுல அடிமைன்ற வார்த்தை சேர்க்கக்கூடாது. அப்துல்லா அடிமைன்னு அர்த்தம். அல்லாஹ்வோட மட்டும்தான் அடிமைங்கிறத சேர்க்கணும். இது அப்துல் முத்தலிப் நம்ம பேர் வைக்கணும்ல. இத்தனை பேர் இருக்கு முஸ்லிம்கள்லயே. அப்ப நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம்? ரசூலுல்லாஹ்னா அந்த பாரம்பரியம் பூரா நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிறது. அப்துல்லான்னு வைக்கிறீங்க, ஓகே. அவர் தகப்பனார் ஆளு நல்லா இல்லாட்டாலும் பேர் நல்ல பேரு, அல்லாஹ்வுடைய அடிமை என்று நல்ல அர்த்தம் உள்ள பேரு. அதனால அப்துல்லா வச்சுக்கலாம், அர்த்தம் நல்லா இருக்கிறதுனால. அப்துல் முத்தலிப் வைக்க முடியுமா? அப்துல் முனாஃப் வைக்க முடியுமா? அப்ப இதெல்லாம் தப்பானது. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்துங்கிற பேர்ல அவங்க தாத்தா பாட்டனார் முப்பாட்டனார்னு அப்படி போய் எல்லாத்தையும் செய்வாங்க, எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அளவுக்கு வந்தாச்சு. இந்த நம்பிக்கைலாம் நம்ம தப்பு மாத்திக்கிறோம். அந்த அடிப்படையில தான் இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் பேர்ல தாயார் பேர்ல இட்டு கட்டி நல்லவங்களுக்கு தான் பிறந்திருக்காங்க. அது தேவையே கிடையாது. நூஹ் நபி நல்லடியாரு, அவருடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. லூத் நபி நல்ல நபி தான், அவர் பொண்டாட்டி நல்ல பொம்பளையா இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி எல்லாம் எத்தனையோ நல்லடியார்களுக்கு தகப்பன் நல்லா இல்லாம இருப்பாங்க, புள்ள நல்லா இருப்பாங்க, நல்லா இல்லாம இருப்பாங்க. நீங்களே பாப்பீங்களா? உன்னா நம்பர் தரவுல கல்சரியா இருப்பான், அவன் புள்ள பிஏ உலகத்துக்கு நல்லது சொல்லக்கூடியவனா இருப்பான். பெரிய அல்லாஹ் தஸ்மீம் பண்ணி கைமா அவர் தெரிவாரு, அவர் புள்ள வேற மாதிரி இருப்பான். இதெல்லாம் உலகத்தில் உள்ளதானுங்க. இதுல எல்லாம் என்ன இதுல அவருக்கு என்ன, இதனால என்ன அந்தஸ்து குறைஞ்சிட போகுது? ஒண்ணும் கிடையாது. அப்ப இப்படி எல்லாம் பொய்கள் நிறைய இருக்குது. பிறப்புலையும் பொய் இருக்குது, பிறப்புக்கு முந்தி உள்ள சமாச்சாரங்கள் சொல்லி அதுல நிறைய பொய் இருக்கு. இன்னொரு பொய்யை பாருங்களேன். அதாவது ரசூலுல்லாஹ் பிறக்கும்போது
கத்னா செஞ்ச மாதிரியே பிறந்துட்டாங்களாம். கத்னான்னு ஒண்ணு செய்யணும்ல, சுண்ணத்து பண்ணணும். இந்த சுண்ணத்து பண்றதா இருந்தா அது எல்லாரும் பார்த்துருவாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் எல்லாரும் பார்த்துடக்கூடாது. அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிறக்கும் போதே அப்படி கட் பண்ணியே பிறக்க வச்சுட்டான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, கிதாபுல எழுதிருக்கிறாங்க. நான் இட்டுக்கட்டு சொல்லல, அப்படி இட்டுக்கட்டுங்கிறாங்க. இப்ப அப்படிலாம் இட்டுக்கட்டு என்ன செய்யறாங்க, உலித மக்தூன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்னா செய்யப்பட்டவர்களாகவும், கத்னா செய்வது மட்டுமில்ல, தொப்புள் கொடி இருக்குல்ல, அதை வந்து பிறந்து நம்ம தான் அறுக்கணும். தொப்புள் கொடி இருக்குது, இந்த தொப்புள் வழியாகத்தான் தாய்கிட்ட இருந்து ஒரு குழந்தைக்கு உணவு கிடைக்குது. கருவறையில் இருக்கும் பொழுது வாய் வழியா அதுவும் சாப்பிடுறது இல்ல குழந்தை. எது வழியாக நமக்கு சத்து வருதுன்னா ஒரு கொடியை போட்டு இருக்காங்க எல்லா தொப்புள்ள, அந்த கொடி வழியாக அந்த தாய் கருவறையில இருந்து உணவு என்ன செய்யுது உள்ள போயிட்டு இருக்குது. வெளியே வந்தவொடனே இந்த வழியா உணவு தேவையில்லைன்னு கட் பண்ணி விட்டுறோம். வாய் வழியாவே உணவு சாப்பிடுறதுக்கு வசதி வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம கட் பண்ணி விட்டுறோம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி யாரும் கட் பண்ணவே இல்லையா, அதுவும் கட் பண்ணியே தான் இருந்துட்டான். அப்ப இது யாருப்பா இதை போய் பார்த்தீங்க, ஏன் இப்பெல்லாம் இட்டு கட்டுறீங்க, இதை போய் பார்த்த ஆள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறக்கும்போது தொப்புள் கொடியே இல்ல, அது மாதிரி வந்து கத்னா செய்யப்பட்ட பிறந்தாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரமும் கிடையாது. இதுவும் இட்டு கட்டப்பட்டு பொய்யாகத்தான் என்ன செய்யறாங்க சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இது தபரானிங்கிற கிதாபுல இது வந்து இந்த செய்தி இடம்பெற்றிருக்குங்க. அதுல வரக்கூடியதுல பாருங்க, அப்துர் ரஹ்மான் பின் உயைனா என்பவர் தான் இது அறிவிப்பவர்கள் ஒருத்தர் வர்றாரு. இன்னொருத்தர் வந்து சல்மா பின் முஹாரிப் ஒருத்தர் வர்றாரு. இவற்றின் அவர் அவற்றின் அவர் ரெண்டு பேரும் ஒருத்தர் அறிவிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரை பற்றியும் எந்த ஹதீஸ்களை வல்லுநர்களை கேட்டாலும் இப்படி ஒரு ரெண்டு நபர்களை வாழல, யாருமே இல்ல, பொய் பேரு, கற்பனையாக ஒரு பொய்யான ஒரு பேரை உண்டாக்கி அவர் சொன்னார்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அதாவது ஒருத்தன் சொல்றாண்டா ஒருத்தன் வாழ்ந்திருக்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை சொல்றாங்க, அந்த சொன்னவருக்கு வரலாறு இருக்கணும். வரலாறுல இல்லாதவர் சொன்ன நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஒவ்வொரு ஹதீஸையும் அப்படிதான் அளவுகளை வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் கத்னா செய்யப்பட்டதாக சொல்லக்கூடியது அபூபக்கராங்கிறது அவர் சொல்றாரு பாருங்க, அது வந்து யாருன்னே தெரியாத ஆளாக இடம்பெற்றிருக்கிறாரு. அந்த வகையில இதுவும் சரியில்லை. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, அதுலயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கத்னா பண்ணி விட்டாங்க. பிறக்கும்போது கத்னாவெல்லாம் பண்ணல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நினைச்சாங்க கத்னா பண்ணி விட்டு போயிட்டாங்க. மனிதர்கள் யாரும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இதை பார்க்க கூடாது என்று அப்படிங்கிறாங்க. இது என்ன மாதிரி அறிவு கேட்டுக்கிறதா? ஏன்னா கத்னா பண்ணது மட்டும்தானா பார்க்கிற சூழ்நிலை ஏற்படும். குழந்தையா இருக்கும்போது கத்னா பண்ணாத நேரத்தில் சிறுநீர் கழிக்கும் போது, குழந்தையா இருக்கும்போது மலம் கழிக்கும் போதெல்லாம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மறைவிடத்தை பார்க்கிற நிலைமை ஏற்படாதா? இங்க அவர் கற்பனை பண்ணலாம், சுண்ணத்து பண்ணா பார்க்க வேண்டி வந்துருமே, அது எப்படி பார்க்க ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு நம்ம எப்படி சொல்றது? ரசூலுல்லாஹ் எப்ப வராங்க 40 வயசுல போயிருந்தாங்கன்னா சொல்லு, குழந்தையில போய் நடக்குது. குழந்தை ரசூலுல்லாஹ் குழந்தையா இருக்கும்பொழுது அவங்க சிறுநீர் கழிக்குவாங்கல்ல, அப்ப அந்த பேண்ட் அதுலதான் கழிச்சு விடுவாங்களா? நான் கேட்கிறேன். அப்ப அது பார்த்துக்க மாட்டாங்களா? சின்ன பிள்ளையா தவழும் போது பார்த்துக்க மாட்டாங்களா? சின்ன குழந்தையா இருக்கும்போது மலம் கழிக்கும் போது யாரும் பார்த்துக்க மாட்டாங்களா? அப்ப அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல போறாங்களா இவங்க? இந்த கத்னா நேரத்தை மட்டும் யாரும் பார்க்க கூடாதுங்கிறதுனால அப்படி காரணம் வருது. யாரும் பார்த்து விடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மர்ம உறுப்பை யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் கத்னா பண்ணியே நினைஞ்சிட்டான், அவங்களை பிறக்க வச்சாண்டு காரணம் சொல்லி இருக்கு. இது என்ன கற்பனை? இது இதுல குழந்தையா இருக்கு பார்த்தா என்ன? எந்த குழந்தைக்கு பார்க்கல, எந்த குழந்தைய பார்க்கல, குழந்தை அப்படித்தான் இருக்கு. குழந்தைகளையும் இப்படி ஒரு ஆபாசமா ஒருத்தன் பார்ப்பானா? நான் கேட்கிறேன், இப்படி கற்பனை ஒண்ணு இவ்வளவு கேடு விட்டோம்னு பாருங்க. குழந்தைய வந்து இப்படி நிர்வாணமா பார்க்கும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு கற்பனை என்ன பண்ணுவானா? குழந்தைய பார்க்கும் பொழுது அவனுடைய கண்ணு மூக்கு மாதிரி ஒரு உறுப்பான பார்ப்பானே தவிர வேற மாதிரி விகாரமா யாருமே கருதுவது இல்லையே. அப்ப இது என்னத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு புகழா? இது இதனால ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெருமையெல்லாம் கிடையாது. கத்னா செஞ்சு பிறந்தாங்க என்று ஒரு பெருமையா ஒண்ணும் கிடையாது. அப்ப யார் கத்னா செஞ்ச ஆளை சொல்லுங்க, பெரிய அறிவுபூர்வமா கேட்கிறான்னு கேட்டுப்படுவாங்க. அப்ப கத்னா செஞ்ச ஆளு தெரியாட்டி கத்னா செஞ்சே பிறந்தான்னு வழங்கிக்கணுமா? ஒவ்வொருத்தருக்கும் கத்னா செஞ்சு யாருன்னு தெரியுமா? அது பெரிய தேவையில்லை. கத்னா செய்யறதுங்கிறது வந்து ரசூலுல்லாஹ் உண்டாக்கணும் ஒரு பழக்கம் கிடையாது. நீங்க விளங்கிக்கணும். இதை விளங்கிட்டா எல்லாம் அடிபட்டு போயிடும். என்ன விளங்கிக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹம்சும் மினல் ஃபித்ரா,
5 காரியங்கள் இருக்கிறது. இந்த 5 காரியங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து என்னுடைய இந்த காலம் வரை விட்டுப்படாமல் மக்கள் இருந்துகிட்டே இருக்குது. நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிட்டாங்க இப்ராஹிமுடைய மார்க்கத்தில். 5 இன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹல் உட்பட அந்த 5 செஞ்சவன். அது என்ன 5 காரியம்? அல் ஹிதான். ஃபர்ஸ்ட் என்ன? ஹத்னா செய்வது. இந்த ஹத்னா செய்வது இப்ராஹிம் நபி கொண்டு வந்தாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் நீங்க கடைபிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாராட்டி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இந்த ஹத்னா செய்யறத முதல்ல கொண்டு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே இப்ராஹிம் நபி காலத்திலேயே ஹத்னா செய்யறதுங்கிற வழக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ராஹிம் நபி தான் அந்த ஹத்னாவை கொண்டு வந்தாருன்னு பைபிளும் சொல்லுது. பைபிள்லயே அவங்க இருக்கிறவர்கள் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யூதர்கள் இன்னைக்கு செய்யறாங்க. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபி பண்ணாரு, இஸ்ஹாக்கு பண்ணாரு, யாக்கூப் பண்ணாரு, யூசுப் பண்ணாரு. அதை நம்பிக்கிட்டு யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா யூதர்கள் ஹத்னா செய்யறாங்க. உங்களை மாதிரியே நீங்க ஹத்னா செய்யற மாதிரியே யூதர்கள் ஹத்னா பண்றாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்து கொண்டிருந்த அபூஜஹல் ஹத்னா செஞ்சிருந்துச்சு. அபூலஹப் ஹத்னா செய்யப்பட்டிருந்தவன். அந்த சமுதாயத்தில் அத்தனை பேர் ஹத்னா செய்யப்பட்டாங்க. அது நம்ம இப்ராஹிம் நபியுடைய பாரம்பரிய வழக்கம். அது விடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய உள்ள வழக்கம். அந்த 5 வழக்கத்தில் அது ஒண்ணுன்னு சொல்றாங்க. மற்ற 5 என்னங்கிறது வேணாம், வரலாறு தெரிஞ்சிடக்கூடாது. மற்ற 4 என்னென்ன சும்மா சாத பழி துளக்குறது, இப்ராஹிம் நபி கொண்டு வந்தாங்க, இவங்களும் விடாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நகம் வெட்டுறது இப்ராஹிம் நபி கொண்டு வந்தாங்க, இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி அக்குல் மயிரெல்லாம் வேலை நீக்கிறது இப்ராஹிம் நபி கொண்டு வந்தா அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? ஹத்னா செய்யறதுங்கிறது அரபு சமுதாயத்திலேயே உள்ள ஒரு வழக்கம். அந்த வழக்கப்படி எல்லாருக்கும் ஹத்னா செஞ்சிருப்பாங்க. இப்ப அபூஜஹலும் ஹத்னா செய்யப்பட்டவன் தான். அபூஜஹல் ஹத்னா செஞ்சவன் யாருன்னு தெரியாததுனால அபூஜஹல் ஹத்னா செஞ்சு பிறந்தான்னு நம்ம சொல்லக்கூடாது. அபூலஹப் ஹத்னா செய்யப்பட்டவன் தான். ஆனா அவனுக்கு ஹத்னா செஞ்ச ஆளு யாருன்னு நமக்கு தெரியல. அதனால அவன் ஹத்னா செஞ்சே பிறந்தான்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அரபுல அபூபக்கர் ஹத்னா செய்யப்பட்டவர் தான். அபூபக்கர் இஸ்லாத்தை முந்தைய சின்ன பிள்ளைய ஹத்னா செய்யப்பட்டு போச்சு. அவருக்கு யார் ஹத்னா செஞ்சதுன்னு குறிப்பு கிடைக்கல. அதனால பிறகு ஹத்னா செஞ்சான்னு எடுத்துக்கிறதா? அந்த சமூகத்தில் எப்படி ஹத்னா செய்வாங்களோ அப்படி செஞ்சிருப்பாங்க. நமக்கு யார் செஞ்சான்னு கிடைக்காட்டி பரவாயில்லை. அது அதிசயமா இருக்கிறதுக்கு ஆதாரம் சொல்லணும். இயற்கையா நடக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆதாரம் சொல்லக்கூடாது, தேவையில்லை. எல்லாரும் வீட்லயும் நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு போய் ஆதாரம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எதுக்கு ஆதாரம் சொல்லணும்? யாருக்கும் நடக்காத ஒண்ணு நடந்தாத்தான் இது அதிசயம் சொல்லணும். அப்ப ஹத்னா செஞ்சு பிறந்தாங்க என்பது இருக்குது, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரப்பூர்வமான எந்த ஹதீஸும் கிடையாது. அப்படி பிறந்தாலும் அதனால் ஒரு சிறப்பு கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அதே உங்களுக்கு ஆபத்துக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த ஹத்னா செய்யப்பட்ட தோற்றத்தில் இன்னைக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு. யார் காபீர் வீட்லயும் பிறக்கும். என்னன்னா கொஞ்சம் பிறப்புல பல வகை இருக்குல்லங்க, 5 விரல் 6 விரல் ஆகிற மாதிரி. அதே மாதிரி சில குறைபாடுகளாக அந்த ஹத்னாவுடைய அந்த தோல் இல்லாம சில குழந்தைகள் பிறக்கும். அதனால சிறப்பு ஒண்ணு கிடையாது இருக்கு. அது இல்ல, அவ்வளவுதான். இதனால ஒரு சிறப்பா இப்படிப்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு இருக்கிற ஒரு 10,000 ஒண்ணு, 1,00,000 ஒண்ணு, அந்த மாதிரி இருக்குது குழந்தைகள். இது இல்லக்கா ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புன்னு சொல்ல வந்தீங்கன்னா இதெல்லாம் சிறப்பா போயிருமே. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் கருத்து அனாவசியமான நீங்க கேட்டா இது ஒரு தேவையா? ரசூலுல்லாஹ் ஹத்னா செய்யப்பட்டு பிறந்தாங்கிறது தேவையா? அவங்க சிறுநீரே கழிக்க மாட்டாங்கன்னு சொன்னா ஏற்றுக்கிறீங்களா நீங்க? அவங்க மலமே கழிக்க மாட்டாங்கன்னா ஏற்றுக்கிறீங்களா? இது மேல மனுஷனா இருந்து கொண்டு இவ்வளவு பலவீனங்களையும் கொண்டு அதை ஜெயிச்சு காட்டினாங்களே, அந்த சிறப்பு தான் சொல்லணும். 40 வயசுக்கு மேல அதுக்கு வருவோம். அந்த வரலாறுல அவங்க எப்படிப்பட்ட நல்ல மாமனிதராக இருந்தாங்க என்பது நமக்கு அப்ப தெரியும். இதுல எல்லாம் ஒரு சிறப்பு கிடையாது. இது மாதிரி இந்த மாதிரி சொல்றாங்க, உங்களை எல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி அவங்க பிரார்த்தனை எழுதிக்கிறாங்க. நீங்க எல்லாம் அவங்களுக்கு போட்டுக்கிட முடியுமா? இப்படிப்பட்ட கற்பனைகளை சொல்றதா இருந்தா ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்கள் எழுதி சொல்றாங்களே வேற வேற சமுதாயத்தில், அது உங்க தூக்கி ஏற்ற விட்டு போயிருமே. இதெல்லாம் என்ன பெரிய கற்பனை? கற்பனை நீங்க நிப்பாட்டுறிய? அவன் என்னென்னமோடா பண்ணி வச்சிருக்கான். ஒரு ஆளை பத்தி கற்பனை பண்ணி வச்சிருக்கான். சூரியனுக்கே பிறந்ததாக ஒரு ஆளை சொல்றான். அப்ப அது ஒத்துக்கிறீங்களா நீங்க? இதெல்லாம் தானா இதெல்லாம் தேவையில்லை. இப்படி நம்ப ஆரம்பிச்சீங்க, இது கீழே வந்துடும். ஆனாலும் உங்களுக்கு கற்பனை பண்ண முடியாது. புரட்டி பாருங்க, புராணங்களை இதிகாசங்கள்லாம் புரட்டி பாருங்க. இதெல்லாம் தாண்டுற அளவுக்கு இருக்கு. இது நமக்கு வேண்டியதில்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், நீங்களும் நானும் பிறக்கிற மாதிரி பிறந்தார்கள்.
அந்த பிறப்பில் ஒரு அதிசயம் இருப்பதாக யார் சொன்னாலும் அவன் பொய் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார். யார் ஒருத்தன் வேண்டுமென்றே என்னை பற்றி பொய் சொல்கிறானோ, இட்டுக்கட்டி சொல்கிறானோ, அவன் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ரிசர்வ் செய்து கொள்ளட்டும், முன்பதிவு செய்து கொள்ளட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டுக்கட்டி சொல்வது நம்ம நரகத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய பாவம். எதுக்கு ஆதாரம் இருக்கு அதை நம்பினா போதும். இன்னும் சொல்ல போனாங்க, இந்த 40 வயசு வாழ்க்கை உங்களுக்கு தெரியாட்டா கூட ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு எதை தெரிஞ்சுக்கிறோன்னு, என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆனாங்களோ அன்றைக்கு உள்ள வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி 40வது வயசுல ரசூலுல்லாஹ் ஆகுறாங்க. அல்லாஹ் தன்னுடைய தூதரா நியமிக்கிறான். அன்னையிலிருந்து 63 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையில தான் ஒவ்வொரு அசைவையும் நம்ம பின்பற்றணும், ஒவ்வொரு பேச்சையும் பின்பற்றணும், ஒவ்வொரு மூச்சையும் பின்பற்றணும். அந்த வாழ்க்கைக்கு ஒரு ரெக்கார்டு எந்த அளவு ரெக்கார்டுன்னா, உலகத்துல எவனுக்கு இல்லாத ரெக்கார்டு. நரமுடி எத்தனை இருந்துச்சுங்கிற அளவுக்கு எந்த ரெக்கார்டு இருக்கு, எவனுக்கு அந்த ரெக்கார்டு கிடையாது. 40 வயசுக்கு முன்னாடி அவர்கள் சாதாரண மனிதராகத்தான் கருதப்பட்டாங்க, கவனிக்கப்படல. 40 வயசுக்கு பிறகு எப்படி கவனிக்கப்பட்டாங்கன்னா, நடை எப்படி இருக்கும், உடை எப்படி இருக்கும், அந்த மனிதனுடைய சமாயின்னு போட்டிருக்காங்க திருமதி இமாம் ஒரு கிதாபு. அதை படிச்சீங்கன்னா கண்ணு முன்னாடி ரசூலுல்லாஹ் அப்படி கற்பனை பண்ணலாம். அப்படி கவனிச்சுக்கிறாங்க. கண்ணு எப்படி இருக்கும், இமை எப்படி இருக்கும், புருவத்தில் எத்தனை முடி இருக்கும், உட்கார்ந்து என்ன முடியுமா யாருக்காச்சும்? அப்படி சஹாபாக்கள் எண்ணிருக்காங்க, அப்படி கவனிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் 40க்கு மேல உள்ள ரசூலுல்லாஹ் கொண்டாந்து பார்ப்போம். அதுல உங்களுக்கு ஒவ்வொன்றும் உண்மை, அதுல எதுவும் கற்பனை கிடையாது. 40க்கு முன்னாடி உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அதுல பெரும்பாலும் அவங்க மனிதர்கள் என்ற முடியல எந்த அளவுக்கு கவனிச்சிருப்பாங்க அந்த அளவு தான் இருக்கும். புதுசா ரெக்கார்டுலாம் ஒன்றும் கிடையாது. அதனால அது ரொம்ப நீங்க எதிர்பார்க்க இயலாது. 40 வயசு வரைக்கும் உள்ளது ஒரு 2 நாள்ல முடிச்சு கொள்ளலாம். 40வது வயசு தான் ரசூலுல்லாஹ். 40 வயசுக்கு முன்னாடி அப்துல்லாவுடைய மகன் முகமதுல்லாம். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தான் நீண்ட வரலாறு, தேவையான வரலாறு. இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுகளெல்லாம் கற்பனை விளங்கிக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது 2-3 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய சொல்லுவாங்க. அந்த அவ்வளவும் பொய் கற்பனை எது பிறக்கும் போது நடந்த அதிசயங்கள் சொல்றாங்க. அது சொல்றேன், பிறந்தாங்க அது ஓகே, அவ்வளவுதான். பிறக்கும் போது நடந்துச்சு, இந்த ஊர்ல நடந்துச்சு, அந்த ஊர்ல நடந்துச்சு, இப்படி என்னென்னவளா சொல்றாங்களோ அதுல எதுவுமே என்ன கிடையாது, உண்மையே கிடையாது. இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். 2-3 சம்பவத்தில் இல்ல, எவ்வளவு நீங்க கேள்விப்படுறீங்களோ எல்லாத்தையும் நீக்கிற வேண்டிய ஆதாரம் கிடையாது. சரி, இது ஒரு ரசூலுல்லாஹ் பற்றி உள்ள ஒரு சரித்திரம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க இல்லையா, பிறக்கும் போது அவங்களுடைய தகப்பனார் இருந்தாங்களா இல்லையா, இது ஒரு முக்கியமான அம்சம் தானே. நம்ம அனாதையா பிறந்தாங்கன்னு எல்லாரும் வாங்கி வச்சிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையா இருந்தாங்க, அப்படி உண்மையில அனாதையா இருந்தாங்களா, தகப்பனார் இருந்து வளர்த்தாரா, அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு எந்த அளவுக்கு பொய் இருக்கு தெரியணுமா இல்லையா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் எந்த கட்டத்தில் மூத்தா போனார் என்பதற்கு எந்த ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அவர் சாதாரண அப்துல்லா, அவ்வளவுதான். அவரை போய் உன்னிப்பா கவனிச்சு என்னைக்கு மூத்தா போனாலும் அப்படிப்பட்ட பிரமுகர் ஒன்றும் கிடையாது. அவர் மூத்தா போயிட்டார், அவ்வளவுதான் தெரியுமே தவிர எப்ப மூத்தா போனாருங்கிறதுக்கு அப்படிலாம் ஒரு பெரிய ரெக்கார்டு கிடையாது. ஆனா அவர் எப்ப மூத்தா போனார் என்று நம்மால் அனுமானிக்க முடியுது ஹதீஸ்களை வச்சு. எப்படி அனுமானிக்க முடியுது? குர்ஆன் வசனத்தை முதல் எடுப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நோக்கி அல்லாஹ் சொல்றான், அலம் யஸிதுக யதீமன் ஃபஆவா. முஹம்மதே, உம்மை யதீமாக கண்ட இறைவன் அரவணைத்துக் கொள்ளவில்லையா? அல்லாஹ் உம்மை யதீமாக பார்த்தான், அனாதையாக உம்மை கண்டான், உம்மை அரவணைத்தான் என்று திருக்குர்ஆன்ல அந்த சூரா எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா தான். அதுல இருக்கு, அலம் யஸிதுக யதீமன் ஃபஆவா, யதீமாக இருந்த உம்மை அல்லாஹ் அரவணைத்துக் கொள்ளவில்லையா? இதுல இருந்து ஒண்ணு உறுதியா தெரியுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக இருந்தார்கள், தகப்பனை இழந்தவர்களாக இருந்தார்கள். யதீம்னா எது வரைக்கும் யதீமு அது நீங்க பார்க்கணும்ல. யதீம்னா ஒருவனை யதீம் என்று எப்ப சொல்லுவோம்? அனாதை. எனக்கு தகப்பனார் இல்ல, நான் அனாதையா? நான் அனாதை இல்ல. என்ன அனாதைங்களா? இப்ப கருணாநிதிக்கு தகப்பனார் இல்ல, அவர் அனாதையா? இங்க இருக்கிற எத்தனையோ 60 வயசுக்காரங்களுக்கு தகப்பனார் இருக்க மாட்டாங்க, அவங்கள அனாதையா? அனாதை தகப்பன் இல்லாத அர்த்தம் இல்ல. 15 வயதுக்கு உள்ளே தகப்பனை இழந்தவன் அனாதை.
எப்ப அனாதைன்னு சொல்லுவோம்? அந்த பருவ வயதுக்கு முன்னாடி உள்ள கட்டம் தான். பருவம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா அப்புறம் தகப்பன் இல்லாட்டாலும் அனாதை கிடையாது. யாரெல்லாம் 15 வயதுக்கு முன்னாடி தகப்பனை இழந்து விடுகிறார்களோ அவர்கள் தான் அனாதை. 20 வயசுல ஒருத்தன் தகப்பனை இழந்தால் அவன் அனாதை. அனாதைன்னா நாதி இல்லாதவன். நாதிக்கு எதிர்மறை தான் அனாதை. சுத்தத்துக்கு எதிர்மறை அசுத்தம்ங்கிறோம்லங்க. நாகரிகத்துக்கு எதிர்மறை அநாகரிகம் சொல்றோம்ல. அது மாதிரி நாதி இல்லாதவனுக்கு தான் அனாதைன்னு சொல்றது. நாதியற்றவன் 20 வயசுல நாதியற்றவன் அவன் இருக்க மாட்டான். அவன் கையை கொண்டு அவன் கர்ணம் மாந்திக்குவான். இந்த 15 கீழே அப்படி விட்டுட்டு போயிட்டான்னாக்கா நாதி இல்லாம போயிட்டான், கமனி பாட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். நம்ம தமிழ் மரபுல எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹதீஸ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி அனாதை தன்மைங்கிறது கிடையாது இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு விளங்கிட முடியும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வயதுக்கு முன்னாடி தகப்பனை இறந்தார்கள் கன்ஃபார்மா சொல்லலாம், அடிச்சு சொல்லலாம். எதற்கு அறிவு சொல்லலாம்? குர்ஆன் சொல்லுங்க, நீ அனாதையாக இருந்தீர்னு அல்லாஹ் சொல்றான்ல. அனாதையாக இருந்தீர்னா இவங்க 1 வயசு குழந்தையா இருக்கும்போது தகப்பனை இழந்தாலும் அனாதை தான். 5 வயசு குழந்தையா ரசூலுல்லாஹ் இருக்கும்போது தகப்பனை இழந்தாலும் அனாதை தான். 10 வயசு குழந்தையா ரசூலுல்லாஹ் இருக்கும்போது தகப்பனை இழந்தாலும் அனாதை தான். 14 வயசு பையனா இருக்கும்போது தகப்பனை இழந்தாலும் அதுவும் அனாதை தான். அப்ப ஒண்ணு உறுதியா நமக்கு சொல்ல முடியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது 15 வயசுக்கு முன்னாடியே தகப்பனை இழந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது, அடி சொல்ல முடியும். அனாதையா இருந்தார்கள், அது எந்த டவுட்டும் கிடையாது. அது எந்த வருஷம்? இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய காலமா இருக்குதா? 10 வயசுல தகப்பன் இருந்தாங்களா இல்லையா? இருந்துதான் இல்லாம இருக்கலாம். இந்த ஆயத்திலிருந்து வழங்க முடியாது. ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க, எப்ப அவர்கள் அனாதையா இருக்க ஆரம்பிச்சாங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு சஹீஹான ஹதீஸ் இருக்குது. அது என்ன சஹீஹான ஹதீஸ்னா, அதாவது அரபு நாட்டில் ஒரு வழக்கம் இருந்தது. அரபு நாட்டில் குறைஷ் குலத்துல, எல்லா குலத்திலையும் இல்ல, நம்ம நாட்டிலையும் இப்படி இருக்குது. உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்க மாட்டாங்க, தாய்ப்பால். இந்த உயர்ந்த குலத்துல பணக்கார குடும்பங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் அதெல்லாம் ஒரு டியூட்டியா சரிவரான்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா நம்ம காலத்துல என்ன இருக்குன்னா, அதுக்கு மாற்றாக புட்டுப்பால் மற்ற சத்து நோய் கிடைச்சிக்கிச்சு, இதை கொடுத்து சமாளிச்சுக்கிறாங்க. அந்த அளவு போயிருமா அப்படி நினைச்சுக்கிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது இல்ல மேல்தட்டு மக்கள்கிட்ட. இன்றைக்கும் அன்றைய குறைசிகள் மேல்தட்டு மக்கள் தானே அன்னைக்கு இதே மாதிரி அவங்க நினைச்சிருந்தாங்க, பிள்ளைக்கு பால் விட மாட்டாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷ் குலத்திலான பிறக்கிறாங்க, பிள்ளைக்கு பால் கொடுக்கறது இல்ல. பிள்ளைக்கு பால் கொடுக்கலன்னு செத்து போயிருமே, இந்த ஆமுல்லாம் அந்த காலத்துல கிடையாதுல்ல. எதை கொடுத்தாங்க? பிள்ளைக்கு பால் கொடுக்கலன்னா அது கோயில் கொடுக்க முடியும். இதுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டா, இந்த கிராமங்கள் சுற்றுவட்டார கிராமங்கள்ல ஏழையான மக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட காசு கொடுத்து பால் கொடுக்க சொல்றது. குழந்தை என்ன செய்யறது? அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, கொடுத்து பால் கொடுத்து பால் குடி மரம்னு கொண்டுட்டுவாங்க அப்படின்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் இந்த அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு ரூபாயை கொடுத்து நீங்க பால் கொடுத்துட்டு வாங்க. இந்த உயர்ந்த குலத்து பெண்கள் கொடுக்கக்கூடாத ஒரு பழக்கம். அப்படி ஒரு பழக்கத்தை அது ஒரு மூட நம்பிக்கை வச்சுக்கிறீங்களேன். அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட எத்தனையோ மூட்டிக பழக்கத்துல அது ஒரு பழக்கம். இது அறிவுள்ள ஒரு பழக்கம் இல்ல, கிறுக்கத்தனமா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பழக்கத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த சுற்று வட்டாரத்தில் கிராமத்தில் மக்காவுக்கு வருவாங்க. யார் வருவா? குழந்தை பெற்றவங்க தான் வர முடியும். ஒரு குழந்தை பெற்ற உடனே அவங்களுக்கு வருமானத்துக்கு வருமானம் போச்சு. ஒரு குழந்தையை பெற்றவங்க அந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்துருவாங்க. இவங்க யாராவது பால் கொடுக்க வேண்டிய குழந்தைகள் இருக்குதா, பால் கொடுக்க வேண்டிய குழந்தை இருக்கா, இவங்களாம் விசாரிப்பாங்க. விசாரிச்சு அந்த வீட்டில் இருக்கு எடுத்துருப்பாங்க. இவங்க தன்னுடைய குழந்தைக்கும் பால் கொடுத்துக்கிட்டு இந்த குழந்தைக்கும் பால் கொடுத்துக்குவாங்க. அதுக்கு ஒரு காசு வாங்கிக்குவாங்க. காசுன்னா அந்த காலத்துல ஒரு காசு, அதுக்கு கோதுமை தானியம் பேசப்படும் அந்த காலத்துல இன்னும் கூலி வாங்கிக்கிறாங்கன்னு இருக்குது. இது ஒரு பழக்கம் அந்த சமுதாயத்தில் நிறைய இருந்துச்சு குறைஷ் குலத்துல. இந்த சம்பவத்தை பற்றி ஹலீமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் ஊட்டிய தாயார்னு சொல்றோம்ல, அவங்க ஒரு ஹலீமா, அவங்க பேரு. அவங்க கடைசி வரைக்கும் உசுரோட இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா ஒரு காலத்துல எல்லாம் உசுரோட இருந்து ஈமான் கொண்டு முஸ்லிமாவும் ஆனாங்க. ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அந்த சம்பவத்தை பின்னாடி சொல்லுவோம், அந்த வயசான காலத்து வரலாறு சொல்லும் பொழுது அது வரும்.
இப்ப என்ன விளங்கிக்கிறது, இந்த ஹலீமாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, சஹீஹான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் குழந்தை பெற்றெடுத்த ஒரு 10 பேர் மக்காவுக்கு போனோம். எதுக்காக வேண்டி? கூலிக்கு பால் ஊட்டுவதற்காக, குழந்தைகளை வாங்குவதற்காக போனோம். அதுல நாங்கள் ஏறி வந்த ஒட்டகம் ரொம்ப மெலிந்து இருந்ததுனால நாங்க 10 பேர் புறப்பட்டோம். 9 பேர் எங்களோட முந்தி போயிட்டாங்க. கடைசியா ஒட்டகத்துல நானும் என் கணவர் வர்றோம். குடும்பத்தில் வந்து வாங்க புள்ள வாங்குறதுக்காக வேண்டி வர்றோம். வந்தா அந்த காலத்து ஜனத்தொகையில் ஒரு 10 வீட்டுல புள்ள பிறந்திருக்கும், ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தை பிறந்திருக்கும். பெரிய சிட்டியா? அன்றைய மக்காவை எடுத்துக்கிட்டா ஒரு மொத்தம் ஒரு 300-400 வீடு இருந்திருக்கும். 300-400 வீட்டுல ஒரு 10-15 பேர் தான் நேற்று முன்னாலும் குழந்தை வச்சிருப்பாங்க. பால் கொடுக்க வேண்டிய லெவல் அவ்வளவு கிடைக்கும். அதனால 10 பேர் வந்து சுத்தி கிட்டி பார்த்து 9 பேர் முந்திட்டாங்கல்ல. நல்ல பணக்கார விட்டா பார்த்து அடிப்பாங்களாம். நல்ல பணக்கார விட்டா பார்த்து விசாரிச்சு முதல்ல அடிச்சுக்கிறது. அது இல்லாட்டிதான் 2வது இடத்துக்கு போறது. இந்த 9 பேர் நல்ல பணக்கார வீடா வந்து நினைச்சிட்டாங்க, குழந்தை எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து கடைசியா தான் வந்து சேர்ந்தேன். எல்லா வீட்லயும் குழந்தை இல்லைன்ட்டாங்க. இந்த அப்துல்லாவுடைய மகன் இவங்க தான் இருந்தாங்க. இந்த குழந்தைய மற்ற 9 பேரும் பார்த்துக்கிட்டு வேணான்ட்டு போயிட்டாங்க. அனாதை குழந்தைக்கு நம்ம எப்படி பால் கொடுனா எவ்வளவு ரொம்ப காசு கிடைக்காத? அனாதை குழந்தைக்கு என்ன கொடுக்கிற போது பெருசா? என்னதான் குடும்பமா இருந்தாலும் பெற்ற தகப்பம் இருந்தா தான் கொடுக்கவே தருவான். தகப்பம் இல்லாத குழந்தைக்கு என்ன பெருசா கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வேற குழந்தை எனக்கு கிடைக்கல. அதைத்தான் நான் தூக்கிட்டு வந்தேன். முகமது ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு வந்தேன்னு ஒரு பெரிய ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இதுல பால் குடிக்கிற பருவத்திலேயே அனாதைன்னு குறிப்பிடுறாங்க. 15 வயசு வரைக்கும் இல்ல. பால் குடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய வயசு வந்து 2 வயசுக்குள்ளதான். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிற வயசு எவ்வளவுங்க? 2 வயசுக்குள்ளதான் தாய்ப்பால் கொடுப்பீங்க. அந்த பருவத்தில் உள்ள குழந்தையத்தான் அது 1.5 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி கொடுத்து விட மாட்டாங்க. எப்ப கொடுத்து விடுவாங்கன்னா, பிறந்த குழந்தை பிறந்து ஒரு மாசத்துக்குள்ள வந்து கொடுத்து விட்டுருவாங்க. ஒரு மாசத்துக்குள்ள எப்படியாவது தாய் வாடகை தாய் கிடைக்குவாங்க. ஒரு மாசத்துக்குள்ள கொடுத்து விட்டுருவாங்க. அப்ப அந்த காலகட்டத்திலேயாக்கும் அதுல அவங்க 2 வருஷம் பால் கொடுத்திருக்காங்க. அப்ப நல்லா தெரியுது பிறந்த குழந்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த குழந்தையா இருக்கிறாங்க. பிறந்த குழந்தையா இருக்கிற நேரத்தில் பிறந்த குழந்தைன்னா என்னது? எல்லாம் பிறந்த குழந்தை என்ன வார்த்தை சொல்றது? அப்ப பிறந்த குழந்தை அப்படி பச்சை குழந்தையா இருக்கிறாங்க. பச்சை குழந்தையா இருக்கிற நேரத்துல தான் ஹலீமா வந்து எடுத்துட்டு போறாங்க. இந்த அனாதை பிள்ளைங்களுக்கு வேணாம்னு எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தையை நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். வந்த பிறகு எனக்கு ஒரு பரக்கத்தும் செல்வமும் அல்லாஹ் நினையாபுரத்திலிருந்து எங்களுடைய விவசாயத்துல எங்களுடைய கால்நடைகள்ல எல்லாம் அல்லாஹ் வந்து இதெல்லாம் செய்யறான். அல்லாஹ் கொடுத்தானா ஓகே, அறிவிப்பாளர் இருக்குது, அல்லாஹ் அப்படி கொடுத்திருப்பான். அந்த குழந்தையை நல்லா வளர்க்கட்டுங்கிறதுக்காக வேண்டி நல்ல பாக்கியமாக இருக்க நல்லா வளர்ப்பாங்கல்ல, அதுக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்சிருக்கலாம். அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இதில் நமக்கு என்ன விளங்குது? அந்த கை குழந்தையாக பச்சை குழந்தையாக கிட்டத்தட்ட 1 மாசம் அளவுக்குள்ள குழந்தையா இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு தகப்பனார் இல்லை, கன்ஃபார்மா தெரியுது. அப்ப ஒண்ணு பிரசவித்த அந்த டயத்துல மௌத்தா போயிருக்கணும், அல்லது வயிற்றுல இருக்கும்போது மௌத்தா போயிருக்கணும். தகப்பனாரு ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரு அப்துல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் வயிற்றில் இருக்கிற கட்டத்திலேயே மௌத்தா போயிருக்கணும், அல்லது இந்த பிறந்து 2-3 நாள்ல ஒரு வாரத்துல மௌத்தா போயிருக்கணும். கண்டிப்பா ரசூலுல்லாஹ்வுக்கு முகம் தெரியாது, அல்லாஹ் சொல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தகப்பனார் முகம் தெரியவே தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்ப அனாதையாகத்தான் இருந்தார். அவங்க தகப்பனார் எப்ப மூத்தா போனாங்கிறதுக்கு அவர் பெரிய சரித்திர புருஷர் இல்ல, வரலாறு கிடைக்கல, எழுதி வச்சிருக்கிறாங்க. அது பொய்யா கற்பனையா எழுதுறதுனால ஒரு 50 அபிப்பிராயம் எழுதி வச்சுக்கிறாங்க. கற்பனை அப்படித்தானே வரும். ஒருத்தர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி 1 மாசத்துல மூத்தா போயிட்டாரு, 2வது மாசம் மூத்தா போயிட்டாரு, 3வது மாசம் சும்மா சொல்லி எடுத்து சொல்ல வேண்டியது. இல்ல 4ஆம் மாசத்துல மூத்தா பண்ணது ஒருத்தர், அதெல்லாம் கிடையாதுங்க 5 மாசம் இருக்குங்க இன்னொருத்தர். இப்படி ஒரு 50 அறிவிப்பு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் எப்ப மூத்தா போனாங்கிறதுக்கு 50 அறிவிப்பு இருக்கு. ஏன்னா இது கரெக்டான ரெக்கார்டு இல்ல, ரெக்கார்டு கரெக்டா இல்லாட்டி இப்படிலாம் வரும். ஆனா எந்த அறிவிப்பு எப்படி தெரிஞ்சாலும் தெரியாது, நமக்கு தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலூட்டுவதற்கு ஹலீமாவிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த கைக்குழந்தை பருவத்தில் அனாதை என்று ஹலீமா சொல்கிறார்கள். தகப்பன் இல்லாத குழந்தையினால யாரும் வாங்கிட்டு போகலங்கிறாங்க. அப்ப தகப்பன் இல்லாத குழந்தையாக அந்த 1 மாச குழந்தை, ஏறக்குறைய 1 மாச குழந்தை, அந்த பச்சிலம் பாலகனா இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையா இருந்திருக்கிறாங்க என்பது தெளிவா தெரியுது.
அப்ப தகப்பனாரை அவங்க இழந்துட்டாங்க. இதுக்கு ரெக்கார்ட் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதை இருந்தாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அனாதைன்ற குர்ஆன்ல ரெக்கார்ட் இருக்குது. எப்ப இருந்து அனாதை தோங்குதுன்னு கேட்டா பிறந்தவங்களே தோங்குது. தகப்பன் இல்லாம தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, வளர்ந்துருக்கிறாங்க. அந்த விஷயத்துல நம்ம ஓரளவு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பிறக்கத்தும் தகப்பன் முகத்தை பார்த்தது இல்லைன்னு சொல்றோம்ல, அது கரெக்ட். சொல்றது கூட தப்புன்னு சொல்ல முடியுமா? கரெக்டானதையும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்துட்டாங்க. அவங்களுடைய பேரு முகமதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். முகமதுன்னு அவங்களுக்கு பேர் வச்சது யாரு? இப்படிங்கிறது இந்த ஆய்வு நமக்கு தேவையா? ஆனா ஒரு குழந்தைக்கு பேர் வச்சா பேரும் அது பிறகுலையுமா இருக்கா? பேர் சொல்லி கூப்பிட மாட்டேங்கிற என்கிட்ட யாராவது நீங்க யார் இந்த பேர் வச்சான்னு கேட்டீங்களா? இது கேட்கிற வழக்கம் உண்டா? பேரு அதான் பேர்ல கேட்டு போயிட்டு போயிடணும். இதையெல்லாம் யாரும் குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. யாரும் பேர் வச்சாங்கன்னா குறிப்பெல்லாம் இருக்காது. இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்றவங்க பண்ணி அதுல 72 கருத்து. அதே அப்துல் முத்தலிப் தான் பேர் வச்சாரு ஒரு ஆளு. அவங்க அம்மாவே பேர் வச்சுட்டாங்க, அம்மாவே நினைச்சிட்டாங்க பேர் வச்சுட்டாங்க. இன்னொருத்தர் சும்மா பேர் வைக்கிறாங்க. கனவுல ஜிப்ரீல் வந்து நீ முகமது பிள்ளைக்கு பேர் வைந்து ஆமினாட சொல்லிட்டு போனோம், அவங்க பேர் வச்சாங்க. இது தேவையா? பேர் வச்சாங்க, அவ்வளவுதான். இதுக்கு இந்த பேர் வச்சதுக்கு கதை இருக்கு நிறைய. முகமதுன்னு பேர் வச்சது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் முகமது என்பதற்கு குர்ஆன் ஆதாரமா இருக்குது. என்ன ஆதாரம் இருக்கு? அல்லாஹ் சொல்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹ்மாஉ பைனஹும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். குர்ஆன் சொல்லுது. அது முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று இந்த துவக்கத்தில் இருந்து இவங்களுடைய பெயர் என்ன? முஹம்மதுன்னு நல்லா விளங்குது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது தூதரை தவிர வேறு இல்லை அப்படிங்கிறான். அல்லாஹ் அவங்களுடைய பெயர் முகமதுன்னு அங்கீகரிச்சுட்டான், அவ்வளவுதான். அந்த சமுதாயம் அவர்களை முகமதுன்னு கூப்பிட்டுச்சு. வாப்பா வச்சிருக்க முடியாது, வாப்பா மூத்தா போயிட்டாரு, வாப்பா வச்சிருக்க முடியாது. கண்டிப்பா யாரு வச்சிருக்கலாம்? அம்மா வச்சிருக்கலாம், தாத்தா வச்சிருக்கலாம், சின்னத்தா பெரியத்தா வச்சிருக்கலாம், அல்லது அந்த ஊர்ல பூசாரி கூட வச்சிருக்கலாம். கோயில் பூசாரி மகத்துக்கு வைக்கிற மாதிரி அந்த காலத்துல பூசாரி கூட நம்ம பேர் சொல்லி பாண்டு முகமது வைங்க வச்சிருக்கலாம். இது நமக்கு தேவையா? யார் வச்சா உங்களுக்கு என்னென்ன இவர் வச்சோன்னா அது பேர், அது பேருக்கு அந்தஸ்து கூடி போயிருமா? பாட்டான வச்சா அந்த அந்தஸ்து கூடிட போகுது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த பேரை ரசூலுல்லாஹ் வைக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் வச்சது யாரு, எத்தனாம் தேதி அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். அது 7ஆம் நாள பேர் வச்சுட்டாங்க ஒருத்தர். சரி, அதுலயாவது ஒரே தரல ஓகேன்றலாம். இன்னொருத்தர் நீங்க வரங்க பிறந்த அன்னைக்கு பேர் வச்சாச்சுங்க. இன்னொருத்தர் என்ன செய்யறது? இல்ல 40ஆம் நாள் வேலை முடிஞ்சவங்க பேர் வச்சாங்க, 40 தலைமுறைகளுக்கு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தான் பேர் வச்சாங்க. இன்னொருத்தர் இது என்ன சொல்ல வர்றீங்க? இப்படிலாம் குழப்பம் என்ன நமக்கு மக்களுக்கு நன்மை? பேர் முகமது அதை வச்சுட்டு போறியா? என்னைக்கு பேர் வச்சா என்னையா நீங்க என்ன பின்பற்ற போறீங்க? 40 வயசுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் நபியாய் நமக்கு சொல்றாங்க எப்ப பேர் வைக்கணும், அதுதானே பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்ப பேர் வச்சாலும் நம்ம பின்பற்ற தேவையில்லை. ரசூல் என்ற பெயர் முறையில் அந்த பேர் வைக்கல, குழந்தைன்னு வச்சாங்க, அவ்வளவு. அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கிட்டு வைக்கல. அதுல நமக்கு என்ன இருக்கு? நமக்கு விளங்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இதுல உட்கார்ந்துகிட்டு ஆராய்ச்சி. 7ஆம் தேதி வச்சாங்களா, 14ஆம் தேதி வச்சாங்களா, 40 நாள் வச்சாங்களா, 6 மாசங்களுக்கு பேர் வச்சாங்களா, தாத்தா வச்சாங்களா? இந்த அனாவசியம். ரசூலுல்லாஹ்வுடைய பேர் முகமது. இன்னொரு பேரு ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது. என்ன பேரு? ஈசா நபி சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? யாத்தி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பிறகு அஹ்மத் என்று ஒரு தூதர் வர இருக்கிறார், அவரை பற்றி நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன் என்று சொல்லி ஈசா நபி பனி இஸ்ராயேல்களுக்கு சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ் தன்னை அஹ்மது என்று சொல்லிக் கொண்டார்கள். என்னுடைய பேர் அஹ்மது, என்னுடைய பேர் முகமது, 2 பேர். அப்ப அஹ்மது என்றும் அவர்களுக்கு பெயர் இருந்தது, குர்ஆனே சொல்லுது. முகமது என்றும் பெயர் இருந்தது. பரவலாக அறியப்பட்ட பெயர் என்னது? முகமது தான், புகழப்பட்டவர். அஹ்மதுனா ரொம்ப புகழ்பவர், அகமதுனா ரொம்ப புகழ்பவர், முகம்மதுனா புகழப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் பத்தி உள்ள பெயருக்கு உள்ளது. பெயருக்கு கதைகள் சொல்றாங்க. அதாவது பிறந்ததுக்கு வந்துட்டோங்க, பேருக்கு வந்தாச்சு. இனிமே என்ன குழந்தைகள் தவழ்ந்தது போனது இதெல்லாம் ஒரு காரம் கிடையாது. இந்த தெருவில் எத்தனை வந்து தவழ்ந்தாங்க, இந்த தெருவில் அதெல்லாம் கிடையாது. எத்தனை ரெக்கார்டு எடுத்துக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. நம்ம 40க்கு மேலதான் வரலாறு பார்க்க போறோம். அங்கதான் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறதும் அவங்களுடைய பரிசுத்தமும் அவங்களுடைய தியாகமும் அந்த துணிவும் அந்த வீரமும் உலகமெல்லாம் மெய்மறந்து பார்க்கிற
அது 40 வயசுக்கு மேல உள்ள ரசூலுல்லாஹ். இந்த குழந்தையா உள்ள ரசூலுல்லாஹ் இல்ல. அதனால இதுகளை நீங்க என்ன செய்யணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும்.